அனைவருக்கும் வணக்கம். வசந்தத்தினுடைய உளவள துணை தொடர். இன்று அண்மையில் மறைந்து போன குழந்தை சண்முகலிங்கம் அவர்களுடைய நினைவாக அவர் ஒரு சமூக புரட்சிவாதியாக இருந்து சமூகத்திலே பல விடயங்களை நாடகம் மூலமே செய்து வந்தவர். நாடகமே உலகமாக இருந்து பிற நாடுகளுக்கும் செல்லாமல் இந்தியாவிலே படித்தார். அதன் பின்னர் வேறு நாடுகளுக்கு இங்கே அவருடைய பிள்ளைகள் 3 பேர் இருக்கிறார்கள். ஆனால் அவர் வர முடியாது என்று ஒரே பிடிவாதமாக இருந்தார். இந்த இலங்கையை விட்டு நான் போக மாட்டேன் என்று. அதான் மண் சுமந்த மேனியர் என்ற நாடகத்திலே அவர் மிகவும் பிரபல்யமானவராக இருந்தார். அந்த மண்ணை விட்டு அவர் கிளம்பாமல் அங்கேயே இருந்து அதே வீட்டிலேயே இருந்து 94 வயதிலே காலமானார். அவரை மிக அன்பாக அவருடைய பிள்ளைகள் மிக அன்பாக பார்த்தார்கள். அவருடைய மாணவர்கள் புலம்பெயர்ந்த நாடு எங்கும் இருக்கின்றார்கள். மௌனூரு அண்மையில் வாசுகியோடு ஒரு நிகழ்ச்சியை நடத்தியிருந்தார். வாசுகி அவருடைய மண் சுமந்த மேனி நாடகர்களில் மிக முக்கியமானவர். இன்று நாங்கள் அவரை பற்றி கருத்தாடல் செய்து அதன் பின்னர் இங்கு பலரும் வந்திருக்கின்றீர்கள். குறிப்பாக சுப்பிரமணிய ஐயா ஒரு இலக்கிய விமர்சகர். அவரும் அவருடைய மனைவி அவன் பல்வேறு விடயங்களிலே மிக முக்கியமான பங்களிப்பை செய்து கொண்டிருக்கும் இருவரும். குறிப்பாக இசைத்துறையிலே ஆளுமை மிக்க கட்டுரைகள் நூல்களை வெளியிட்ட கௌசல்யா அவரும் இங்கு இருக்கின்றார். மௌனூரு பேராசிரியர் வித்யானந்தன் காலத்தில் இருந்தே நாடகத்துறையிலே மிக மிக மிளிர்ந்த ஒருவர். அவர் கொழும்பிலே சங்காரம் என்ற ஒரு நாடகத்தை போட்டு, அதாவது அது ஒரு கூத்துடன் கலந்த ஒரு நாடகம், கூத்து நாடகம். நான் அப்பொழுது பார்த்தேன். லும்பினி தியேட்டர், லயனல் வென் தியேட்டர் போன்ற தியேட்டர்கள் எல்லாம் கொழும்பிலே அது மேடையேறியது அந்த காலத்திலே. மிக அற்புதமான ஒரு நாடகம். அவர் தொடர்ச்சியாக நாடக பங்களிப்பை செய்து கொண்டு வரும் பொழுது நான் அவருடைய நாடகங்களை பார்க்கின்றேன். நேரடியாக பார்க்கும் வாய்ப்பு இல்லாமல் இருந்தாலும் அவர் பல உத்திகளை இப்பொழுது கையாண்டு பல்வேறு விதமான நாடகங்களை தயாரித்து வருகின்றார். அது பார்ப்பதற்கு மிக மிக அருமையாக இருக்கின்றது. எவ்வளவோ உத்திகள் அவருடைய நாடகத்திலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அவர் சண்முகலிங்கம் மாஸ்டரோடையும் இணைந்து பல வேலைகளை செய்திருக்கின்றார். யாழ் பல்கலைக்கழகத்திலே இருவரும் கல்வி கற்பித்திருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுடைய அந்யோன்யமான உறவு பல விடயங்களை எங்களுக்கு எடுத்து கூறும். இன்று ஒரு சிறிது நேரம்தான், அந்த நேரத்திலே அதை பற்றிய விளக்கங்களை அவர் கூற இருக்கின்றார். மாலினி பிரகாஷ் சிங்கம். மாலினி என்னுடைய மாணவியும் கூட. பெருமைப்படுகின்றேன். மிகவும் ஒரு திறமை மிக்க ஒரு மாணவி. சண்முகலிங்கம் மாஸ்டருடைய பட்டறையிலே வளர்ந்தவர். அவர் சக்தி பிறக்குது என்ற அந்த நாடகத்திலே அப்பொழுது நடித்தவர். இங்கு பல்வேறு நாடகங்களிலே நடிக்கின்றார். ஒரு திறமை மிக்க பரதநாட்டிய ஆசிரியையாகவும் இருக்கின்றார். இப்பொழுது பறை அடித்து கிராமிய பறை முதலியனவற்றை அடித்து அதனுடைய மகிமையையும் உலகுக்கு அறிய செய்வதை, அதாவது குறிப்பாக புலம்பெயர்ந்த மண்ணிலே அதனை செய்து கொண்டிருக்கின்றார். இன்று நாங்கள் இவர்கள் எல்லோரும் எங்களுடைய சண்முகலிங்கம் மாஸ்டர், குழந்தை சண்முகலிங்கம் மாஸ்டர், நாங்கள் மிக அன்பாக அழைக்கும், குழந்தை என அன்பாக அழைக்கும் அவருடைய
நிகழ்ச்சியை நாங்கள் இன்று அவருக்கான ஒரு நினைவு அம்சமாக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்துகின்றோம். அதிலே எல்லோருமே கலந்து கொள்ளலாம். முதலாவதாக நாங்கள் பேராசிரியர் மௌனகுரு அவர்களை அழைக்கின்றோம். பார்வதி, நான் எத்தனை நிமிஷம் பேச வேணும்? ஒரு அரை மணித்தியாலம். நீங்கள் கூட எடுக்காதீங்க, என்னோட நிறைய பேர் உங்களுக்கு கதை சொல்லுவீங்க. அனைவருக்கும் வணக்கம். எல்லோரையும் பார்ப்பது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. பார்வதி இதனை ஒழுங்கு பண்ணியிருக்கின்றார். பார்வதியினுடைய கணவர் கந்தசாமி, அவர்தான் சங்காரம் அங்கே செய்வதற்கு அடிக்காரணமாக இருந்தவர். அந்த காலங்கள் ஞாபகம் வருகின்றன. அப்போது சண்முகலிங்கத்தை யாருக்கும் அங்கு தெரியாது, கொழும்பிலே. அது ஒரு காலம். பின்னால் நாங்கள் எல்லாம் இணைகின்ற வாய்ப்பும் கிடைத்தது. சன்னோடு எனக்குள்ள, நான் அவரை சன் என்று தான் கூறுவேன், அவர் என்னை மௌனகுரு என்று கூறுவார். அவருக்கும் எனக்குமான வயது வித்தியாசம் 13. அவருக்கு 94 வயது, எனக்கு 81 வயது. 13 வயது வித்தியாசம். ஒரு வகையில் எனக்கு அவர் தமையன் போன்றவர், முன்னோன் என்று சொல்லலாம். எல்லாவற்றிலும் அவர் முன்னோன் தான். அவர் என்னை கண்டது பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். அதில் அவர் எழுதியிருக்கிறார், ராவணேசனாக நான் யாழ்ப்பாணம் டவுன் ஹாலிலே மௌனகுருவை கண்டேன். அப்போது அவர் மேடையிலே நான் கீழே இருந்து பார்த்து கொண்டிருந்தேன். அவர் ஒளியிலே தகதகத்தார், நான் இருட்டிலே இருந்தேன். அவர் மேலே இருந்தார், நான் கீழே இருந்தேன். அப்போதுதான் நான் அவரை கண்டு கொண்டேன் என்று என்னுடைய மௌனம் சஞ்சிகையிலே அவர் எழுதியிருக்கிறார். என்னை பற்றிய அவருடைய முதல் கணிப்போ அதுதான் போல் இருக்கிறது. யாழ்ப்பாணம் வரும் வரைக்கும் எனக்கு சண்முகம் தெரியவே தெரியாது. 76ஆம் ஆண்டு நான் யாழ்ப்பாணம் வந்தபோது என்னுடைய உரையை நான் 3ஆக பிரித்திருக்கிறேன். அதாவது சன்னும் நானும், அவருடைய வரலாறும் வளர்ச்சியும், 3வது ஈழத்து நாடக உலகிலே அவருடைய இடம். இப்போது நான் கூறிக்கொண்டிருப்பது சன்னும் நானும். 76ஆம் ஆண்டு தம்ம ஜாகுட என்பவர் யாழ்ப்பாணத்துக்கு பயிற்சி அளிக்க வருகிறார். ஒழுங்கு பண்ணியவர் நாவண்ணா சுந்தரலிங்கம். பேராசிரியர் சிவத்தம்பி அப்போது கலைக்கழக தலைவராக இருந்தார். நான் அதில் உறுப்பினராக இருந்தேன். சண்முகலிங்கம் உறுப்பினராக இருந்தார். கலைக்கழகம்தான் அதை ஒழுங்கு பண்ணியது. சம்ம ஜாகுட இலங்கை நாடக உலகிலே மிக பிரசித்தமானவர். சலச்சந்திரனுடைய மருமகன். அவர் வெளிநாட்டிலே போய் முதல் நாடகங்களை படித்து கொண்டு வந்த இலங்கையர், நவீன நாடகங்களை. அவர்கள் செய்த ஒர்க் ஷாப்பிலே தான் சண்முகலிங்கத்தை முதலாவதாக காணுகின்றேன். அதை பற்றி நான் என்னுடைய முகநூலிலே எழுதியிருக்கிறேன். இப்போது விரிவாக கூற இடமில்லை. ஆனால் அதிலே தனித்துவமான ஒருத்தராக அவர் தெரிந்தார். அந்த மெழுகுதிரியை வைத்துக்கொண்டு நடுங்கிக் கொண்டிருந்தது, சன்னத இலையிலே இருந்தது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. அப்போது அவருடைய தலையிலே தம்மஜாவோட கை வைத்து அவருடைய சுயநிலையை கொண்டு வந்து விட்டு தம்மஜாவோட சொன்ன வார்த்தைகள் என்ன சொன்னால், ஒருத்தரும் அதுவாக மாறக்கூடாது, அதை போல செய்ய வேண்டும் என்று சொன்னார். அதுதான் எனக்கு தம்மஜாவோட சண்முகலிங்கத்தின் தலையிலே கை வைத்து அவரை நிஜ உலகுக்கு கொண்டு வந்த அந்த காட்சி எனக்கு இப்போது ஞாபகம் வருகிறது. பின்னால் அவர் நாடகரங்க கல்வியை ஆரம்பிக்கின்றார். அப்போதும் எனக்கு அவரோடு தொடர்பு இருக்கவில்லை. நான் தனியாக பல்கலைக்கழகத்திலே என்னுடைய பணியை செய்து கொண்டிருந்தேன். அவருக்கு துணையாக வாய்த்தவர் தாசிஎஸ் அவர்கள். தாசிஎஸ் ஒர்க் ஷாப் செய்ய அவருமாக சேர்ந்து நாடக கல்வியை உருவாக்கி கூடி விளையாடு பாப்பா போன்ற நாடகங்களை போட்டுக்கொண்டு இருந்தார்கள். என்னிடம் உதவி கேட்ட போது நான் போய் எனக்கு முடிந்தவரை அவர்களுக்கு உதவி கொண்டிருந்தேன் ஒழிய எனக்கு நெருக்கமான உறவுகள் ஏற்படவில்லை.
தாசிசியஸ் போகின்ற பொழுது சமலிங்கத்திடம் கூறி சென்றாராம் நைஜீரியாவுக்கு மௌன குருவை நாடக கல்லூரியோடு இணைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறி சென்றாராம். ஒரு நாள் சண்முகலிங்கமும் அரசையாவும் என் வீட்டுக்கு வருகிறார்கள். அர்ஜுனாவுக்கும் வந்து என்னை நாடக கல்வியுடன் இணைந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றார்கள். நானும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டேன். அபசுரம் பழக்க ஆரம்பிக்கின்றேன். அதைத் தொடர்ந்து சங்காரம் பழக்க ஆரம்பிக்கின்றேன். குருஷேத்திர உபதேசம் என்று எங்களுடைய நாடகங்கள் எல்லாம் பெற தொடங்குகின்றன. நானும் சண்முகலிங்கம் மாஸ்டரும் சிறன் சொல்லலாம். அவர் நான் சன்னு என்று தான் சொல்லுவேன். அவரும் இணைகின்ற காலம் கிடைத்தது. பின்னால் பல்கலைக்கழகத்துக்கு அவர் வந்து சேர்ந்து விட்டார். அவரோடு சேர்ந்து 6 வருஷங்கள் பல்கலைக்கழகத்திலே பாடத்திட்டம் தயாரிக்கின்ற, அவரோடு சேர்ந்து இயங்குகின்ற, அவரோடு அருகில் இருக்கின்ற காலங்கள் வந்த போது இந்த நாடகரங்க கல்லூரியுடைய இணைப்பும் எனக்கும் அவருக்கும் இடையில் மிக மிக இறுக்கமாகிய பொழுதுதான் அந்த பலருடைய உறவுகள் எனக்கு ஏற்பட தொடங்கின. அவர் வீடு நாங்கள் சந்திக்கின்ற இடமாக மாறத் தொடங்கியது. பின் நாங்கள் இருவரும் இணைந்து யாழ்ப்பாணத்தின் ஒரு 6-7 இடங்களிலே பல ஒர்க் ஷாப்கள் செய்திருக்கிறோம். நாங்கள் புதுக்குடியிருப்பு சென்றிருக்கிறோம், செட்டிகுளம் சென்றிருக்கிறோம். அதெல்லாம் ஒரு அற்புதமான காலங்கள். அவற்றையெல்லாம் நான் எழுத வேண்டும். இந்த காலத்திலே தான் பாடசாலை நாடகங்களை அவர் போட தொடங்கினார். சுண்டிக்குழியிலே சென்ட் ஜான்ஸ் என்றும் அவருடைய மத்திய ஸ்தானங்கள் ஆகின. அந்த நேரத்தில் தான் ஜான் பாஸ்கோவிலே நாடகம் போடும்படி என்னை அவர் கேட்டுக்கொண்டார். அவர்களும் கேட்டார்கள். என்னுடைய சிறுவர் நாடகமும் டான் பாஸ்கோவிலே ஆரம்பமாடத் தொடங்கியது. தப்பி வந்த தாடியாடு. அதிலே பார்வதியினுடைய மகன் நரியாக நடித்திருக்கிறான் சுகந்தன். இப்படியாகத்தான் வந்து அந்த படிப்பும் வந்து அந்த காலகட்டத்திலே தான் மன்சுமந்த மேனியர் நாடகங்களை எழுத ஆரம்பிக்கின்றார். பாடசாலை நாடகங்கள் அடித்தளமாக அமைய பிறகு மன்சுமந்த மேனியர் போன்ற பெருநாடகங்கள் வந்து அவர் பல்கலைக்கழகத்தை விட்டு சென்ற பிறகு அவர் வேறு வகையாக செயற்பட ஆரம்பிக்கின்றார். பல்கலைக்கழகத்திலே நாங்கள் இருந்தபோது 1989ஆம் ஆண்டிலே இருவரும் இணைந்து நாங்கள் புதியதொரு வீடு நாடகம் போடுகிறோம். இணை தயாரிப்பு முதலாக 2 நெறியாளர்கள், ஓரளவுக்கு அறியப்பட்ட தனித்துவம் கொண்ட 2 நெறியாளர்கள் இணைந்து ஒரு நாடகம் போடலாம் என்றதற்கு உதாரணமாக நாங்கள் இந்த புதியொரு வீட்டை போட்டு காட்டினோம். மாலினி இங்கே இருக்கிறார் சாட்சியாக. அதிலே 2 விதமான பாணிகள் வரும். ஒன்று கூத்து பாணி, இன்னொன்று யதார்த்த பாணி. யதார்த்த பாணி நடிப்பை மாணவர்களுக்கு பழக்கும் பொறுப்பை அவர் எடுத்துக்கொண்டார். கூத்துப்பாணி ஆட்டங்களை பழக்கும் பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டேன். 2 இணைந்து பொருந்திய போது அது ஒரு முக்கிய நாடகமாக கருதப்பட்டது. எங்களுடைய இணைப்பிலே வந்தது அந்த நாடகம். இதை விட என்னுடைய எல்லா நாடகங்களுக்கும் பின்னால் நின்றவர் அவர். சக்தி பிறக்கிறது உதாரணம். சக்தி பிறக்குது என்பதற்கு சக்தி பிறக்குது என்ற பெயரை வைத்தவரே அவர்தான். இதை விட இன்னொன்று சொல்ல வேண்டும். என்னோடு அவர் இருக்கின்ற குடும்ப உறவு, இது நாடக உறவு என்று சொன்னால் ஒன்று, கல்வி உறவு என்று சொன்னால் அது பல்கலைக்கழகம் சார்ந்தது. அதைவிட 3ஆவதாக ஒரு உறவு வந்தது எங்களுக்கு இடையில், குடும்ப உறவு. நான் நம்புகின்றேன் இந்த நாடக உறவு கல்வி உறவை விட அந்த உறவு தான் எனக்கு மிக பிரதான உறவாகப்படுகின்றது. அவர் எனக்கு அண்ணனாக மாறிவிட்டார். எப்போதும் நான் அவர் வீட்டிலே தான் அதுக்கு பின்னால் இருப்பேன். பெரும்பாலும் கிழமைக்கு ஒரு 5 நாளாவது அல்லது 4 நாட்களாவது பின்னேரம் ஒரு 6 மணிக்கு போனால் அவரோட வீட்டை வருவதற்கு 11 மணி ஆகிவிடும். அந்த பிள்ளைகள் அங்கே வந்திருப்பார்கள். குமுதா, அமுதா, அவருடைய மூத்த மகன் தாரா, இவர்கள் எல்லாம் அங்கே வளைத்திருப்பார்கள். அக்கா அங்கே இருப்பார், தேத்தனி ஒன்று இருப்பார், அதிலே பிரான்சிஸ் ஜனம் இருப்பார், அரசையா இருப்பார், சர்வே இருக்கும், சிதம்பரநாதன் வந்திருப்பார், சுந்தரலிங்கம் என்று நெல்லை சுந்தா வந்திருப்பார். இப்படி பல பேர் இருக்க பிரான்சிஸ் ஜனம் முக்கியமாக இருப்பார். ஒரே கும்மாளமாக அந்த உரையாடல் நடந்து கொண்டே இருக்கும். அது
உலகத்தை அலசும், ஊரை அலசும், ஆட்களை அலசும், நாடகங்களை அலசும். இப்படியாக அவருடைய வீடும் என்னுடைய வீடும் நெருங்கின. என்னுடைய மகன் சித்ரா, அப்போது பார்வதி அங்கே இருந்து கொண்டிருந்தார். பார்வதி எனக்கு மிகுந்த உதவியாக இருந்தார். அவருடைய வீடு பழம் ரோட்டில் இருந்தது. நான் போய் அதிகமாக நிற்கிற இன்னொரு வீடு பார்வதியின் வீடாக இருக்கும். நாங்கள் ஒரு மாடி வீட்டிலே அவர் குடியிருந்தார். அதுக்கு பிறகு தனியொரு வீடு கட்டி கொண்டு திருநெல்வேலிக்கு வந்து விட்டார். அப்போதெல்லாம் நல்ல உறவுகள் எங்களுக்குள்ளே இருந்தன. அந்த காலகட்டத்திலே தான் என்னுடைய மனைவி சித்ரா நெதர்லாண்ட்ஸுக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் எடுத்து சென்று விட்டார். 1 இயர். நான் தனித்து போனேன். சித்ரானுடைய அம்மா எனக்கு துணையாக வந்திருந்தார். ஆனால் அப்போது எங்களுக்கு மிக துணையாக இருந்தவர்கள் முக்கியமாக சண்முகலிங்கம், பார்வதி போன்றவர்கள் தான். சண்முகலிங்கம் என்னுடைய அந்த அந்த மகனுடைய பிறந்த நாளை தன்னுடைய பிள்ளையின் பிறந்த நாளாக கொண்டாடினார். அவர்கள் வீட்டிலிருந்து தான் எனக்கு பலகாரம் அந்த அக்கா சுட்டு கொண்டு வந்தா. அன்று சித்ராவின் ஸ்தானத்தில் இருந்து அக்கா அதை நடத்தி வைத்தார். இப்போது தெரியும் எங்களுக்கு உள்ள உறவின் நெருக்கம். அவர் சொல்லுவார் அடிக்கடி, சித்தார்த்தனுக்கு யாழ்ப்பாணத்தில் தான் நாங்கள் பொன் கொடுப்போம். இதுதான் அவருடைய வார்த்தை. நாங்கள் மட்டக்களப்புக்கு அவரை விட மாட்டோம் என்று சொல்லுவார் அடிக்கடியார். அது உண்மையும் ஆகிவிட்டது. சித்தார்த்தனுடைய இன்றைய மனைவி யாழ்ப்பாண பொண்ணு. அவை பிரான்சிலே இருந்தாலும் யாழ்ப்பாண பொண்ணு. இப்படி இதுதான் எங்களுடைய நெருக்கமான உறவு. அதுக்கு பிறகு நான் மட்டக்களப்பு சென்று விடுகிறேன். மட்டக்களப்பிலே அவர் விரும்பினார், கட்டாயம் போங்கன்னு சொல்லி அவர் தான் அனுப்பினார். அனுப்பி எனக்கு ஆலோசனைகளும் சொல்லி கொண்டிருந்தார். இங்கிருந்து அங்கு சென்று அவருக்கு முதலாக நாங்கள் செய்த பேர் ஒரு கலாநிதி பட்டம் கொடுத்தது. ஒரு பட்டத்தை மேற்காத அவர் வேண்டாம் என்று விட்டார். என்னுடைய வற்புறுத்தலின் பேரில் அந்த பட்டத்தை ஏற்றுக்கொண்டார். நல்ல சந்தோஷம் எனக்கு. நான் தான் அந்த பட்டமளிப்பு விழாவிலே அந்த அவரை பற்றிய உரை நிகழ்த்தி அந்த பட்டத்தை வழங்க வேந்தர் அவர்கள் அவருக்கு அவர் வராத நிலையிலே அந்த பட்டத்தை வழங்கினார். அவருக்கு உள்ள ஒரு பட்டம் இப்போது இலக்கிய கலாநிதி பட்டம். இதுதான். அதுக்கு பிறகு எனக்கு அவர் அங்கே விவேகானந்தா இன்ஸ்டிடியூட்டை பற்றி எல்லாம் எழுதுகிறார். அவருக்கு எழுதின கடிதம் ஒன்று இப்போது என்னிடம் ஞாபகம் இருக்கின்றது. நீங்கள் விவேகானந்த அலையக்க நிர்வாகத்திலேயே நாடகம், இசை, நடனம், ஓவியம், சிற்பம் எல்லாவற்றையும் கொண்டு வந்து விட்டீர்கள். அதுதான் விவேகானந்தர் கண்ட கனவு. அந்த கனவை இங்கே நாங்கள் நிறைவேற்ற முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றோம். நான் எத்தனை தடவை சொல்லி பார்த்து விட்டேன். ராமநாதன் அகாடமி அதை கேட்பதாக இல்லை. நீங்கள் மணிகட்டிய மாடு, அந்த மாடு சொன்னால் இவர்கள் கேட்பார்கள் போட்டிருக்கிறது, நீங்கள் சொல்றேன் சொல்லி பாருங்கள் என்று அவர் எழுதின கடிதம் ஒன்று என்னிடம் இப்போதும் இருக்கிறது. பிறகு நான் யாழ்ப்பாணம் பெறும் போதெல்லாம் அவர்களை கண்டு செல்வேன், அக்காவோடு கதைத்து செல்வேன். ஒரு தடவை நானும் சித்ராவும் போன இடத்துல அவங்களை கூப்பிட்டோம், வாங்க மட்டக்களப்பில் எங்களோட வந்து இருங்கோ, நாங்கள் பார்த்துக் கொள்ளுகின்றோம் என்று சொல்லி அவர் ஒரு சிரிப்போடும் மறுத்து விட்டார். இப்போது எங்களை பார்ப்பதற்கு ஆக்கள் தேவைப்படுகிறது. நாங்கள் அவர்களை கூப்பிட்டோம் வாங்கள் என்று. இந்த அவர் இறக்கும் வரைக்கும் அந்த உறவு தொடர்ந்தது. கடைசியில் ராமநேசன் சென்ற ஒரு 6 மாதத்துக்கு முதல் நான் யாழ்ப்பாணம் சென்று அந்த மாணவர்களை 2 வாரம் இருந்து பழக்கி நாங்கள் இந்த நாடகத்தை போட்டோம். அத்தனை மாணவர்களையும் கூட்டிக் கொண்டு முதலாக அவரை கண்டு அவரை தரிசித்து அவருடைய ஆசைகள் பெற்று ராவணன் நாடகங்களை பாடி காட்டிய பிறகுதான் நாங்கள் சென்று அந்த கல்வியியல் கல்லூரியிலே அந்த நாடகத்தை மேடையிட்டோம். அதுதான் நான் அதுக்கு பிறகு நான் ஒரு தினம் போயிருக்கிறேன் அவரை காண்பதற்கு. அக்கா இறந்து விட்டார். அக்கா இறந்த பிறகு நான் அவரை சந்திக்கவில்லை. தனித்து போயிருந்த அவரை நான் பிறகு சந்திக்கவில்லை. சந்திக்க எண்ணி இருந்தேன், சந்திக்க முடியாது போனது. அவரும் தனித்தே போய்விட்டார். இதுதான் எனக்கும் அவருக்குமான சுருக்கமான உறவு.
கேட்கல மாஸ்டர். கேட்கல சார். நன்றி. நீங்கள் பேசுறது கேட்க இல்லை மௌன அவரு. இப்ப கேக்குதா? கேக்குது கேக்குது கேக்குதோ. அவருடைய இரண்டாவது நான் சொல்ல இருப்பது அவருடைய வரலாறும் அவருடைய வளர்ச்சி. இதை நான் ஒரு அகடமிக்காகத்தான் பார்க்க யோசிக்கிறேன். இவ்வளவு நேரம் நான் உணர்ச்சி நிலையிலிருந்து நான் அவருக்கும் எனக்குமான உறவை கூறினேன். உணர்ச்சி நிலையில் ஒருவரை பற்றி கூறுவது என்பது ஒரு பகுதி. நான் ஒரு அறிவியலிலிருந்து ஒருவரை பார்ப்பது என்பது இன்னொரு பகுதி. இப்போது நான் ஒப்ஜெக்டிவாக அறிவியலிலிருந்து அவரை பார்க்க விரும்புகின்றேன். என்றாலும் அதிலே உணர்ச்சியும் சற்று கலந்திருக்கும். ஏனென்றால் அவரோடு நான் கலந்து இருக்கிறேன், என்னோடு அவர் கலந்து இருக்கிறார். அவருடைய காலத்தை நாங்கள் 3 காலமாக பிரிக்கலாம். அவருடைய ஆரம்ப காலம், அவருடைய இடைக்காலம், அவருடைய பிற்காலம் என்று 3ஆக நாங்கள் பிரிக்கலாம். அவருடைய வாழ்க்கையை எடுத்தால் 30களிலே பிறக்கிறார், 25லே இறக்கிறார், 2025லே இருக்கிறார். 94 வருட கால வாழ்க்கை. சுதந்திரத்துக்கு முன் பிறந்தார், சுதந்திரத்தை கண்டார். தமிழர்களும் சிங்களவர்களும் ஒற்றுமையாக வாழ்வதை கண்ணால் கண்டார். இனப்பிரச்சனை தோன்றி அடிபட்டு எல்லோரும் சிதறியதையும் கண்ணால் கண்டிருக்கின்றார். அதன் பின்னால் தீர்ப்பதற்காக இடதுசாரிகள் வர்க்கமாக திரளலாம் என்று கூறியதை கண்டிருக்கிறார். அப்படி அல்ல, தனிநாடு பெற்று போவதன் மூலமாகத்தான் அதை தீர்க்க முடியும் என்று சொன்ன போக்கையும் கண்டிருக்கின்றார். அந்த போராளிகளை கண்டிருக்கின்றார், அவரோடு உரையாடி இருக்கின்றார். போர்ச்சுகலுக்கு நாங்கள் இருவரும் வாழ்ந்திருக்கின்றோம். IPK உடைய படையெடுப்பை கண்டிருக்கின்றார். LTTE-யினுடைய இந்த இலங்கை இராணுவத்தின் படையெடுப்பை கண்டிருக்கின்றார். LTTE-யினுடைய ஆட்சியை கண்டிருக்கின்றார். எல்லாவற்றையும் கண்டு, போரையும் கண்டு, இடம்பெயர்ந்து வாழ்ந்து, அந்த துயரங்களை எல்லாம் அனுபவித்து, பின்னால் வந்து ஓய்வாக இருந்து நாடகங்களை தொடர்ந்து செய்திருக்கிறார். இதுதான் அவருடைய சுருக்கமான வரலாறு என்று நான் கூறுவேன். இலங்கை வாழ்க்கையை கண்டு, யுத்தத்தை கண்டு பார்த்து, அந்த எந்த இயக்கங்களுக்குள்ளும் மாட்டுப்படாமல் தனித்து நின்று பழுத்து கனிந்த ஒரு அனுபவஸ்தராக எனக்கு அவர் படுகின்றார். ஏறத்தாழ நானும் அவரை போலத்தான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் எதிர்கொண்டு வந்திருக்கின்றோம். நானும் அவரும் அருகிலே இருந்து எங்களுடைய அனுபவங்களை பரிமாறிக்கொள்ளுவோம், நாங்கள் சொல்லிக் கொள்ளுவோம். அடிக்கடி அது எங்களுக்குள்ளே கதைப்பது ஒரு சிரிப்போடு எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு அது பட்டுங்கொள்ள வேணும், படாமலும் இருக்க வேண்டும் என்று நாங்கள் எங்களுக்குள் கதைத்து கொண்ட அந்த காலங்கள் வருகின்றன. இந்த காலத்தை அவர் கொண்ட பிரச்சனைகள் தான் முக்கியம். போர் தொடங்கிவிட்டது, அந்நிய நாடுகளுக்கு ஆக்கள் போய் தொடங்கிவிட்டார்கள், புலம்பெயர் தொடங்கிவிட்டார்கள், உள்ளூரிலே மக்கள் அவசியப்படுகின்றார்கள், போர் அலைக்கழிக்கிறது, போர் அந்த காலத்திலே பெண்கள் அடக்குமுறை இருக்கின்றது, கல்வி உலக சீரழிந்து போயிருக்கின்றது, சமூக ஏற்றத்தாழ்வுகள் காணப்படுகின்றன, யுத்தம் வருகிறது. யுத்தத்தால் ஏற்பட்ட வடுக்களினால் எல்லாருடைய மனமும் சோர்ந்து போயிருக்கின்றது. இந்த பிரச்சனைகளுக்குள்ளே அவர் வாழ்ந்தவர். இதுதான் அவருடைய நாடகங்கள் உருவாவதற்கான பின்னணி, சிறந்த நாடகங்கள் உருவாவதற்கான பின்னணி. இந்த பின்னணிக்கு வருவதற்கு, அதாவது 79ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்த பின்னணிக்கு வருவதற்கு அவருடைய கடந்த கால வாழ்க்கை தான் உதவி இருக்கின்றது என்று என்னுடைய அபிப்பிராயம். அவருடைய காலத்தை நாங்கள் 3ஆக பிரிக்கலாம்: ஆரம்ப காலம், இடைக்காலம், பிற்காலம். அவருடைய ஆரம்ப காலம் ஒரு முசுபாத்தியான காலம். அவருடைய அந்த காலத்து நாடகத்தை சொன்னால் சிரிப்பீர்கள். அன்னத்துக்கு அரோகரா, அன்னத்துக்கு அது முசுபாத்தி, ஒரு சிரிப்பு நாடகம். அவரும் செல்வரட்னம் எனக்கு தெரியும் என்று அர்ஜுனாசுக்கு முன்னாலாம் அந்த விதானையா இருந்தவர். அவரையும் சேர்ந்தான் அந்த காலத்துல மேடையில சும்மா பகடி 2 பேரும் சேர்ந்து மேடையில இருந்தா தொழாதாரம் எல்லாம் கதைப்பாங்க.
அதுதான் அந்த காலத்து நாடகம். அப்ப நாடகமே அறியாது வெறும் பகுதிகளையே நாடகமாக வைத்து கொண்டிருந்த ஒரு இளைஞன் தான் அவர் போல எனக்கு படுகிறது. பகுடி நாடகம், ஆனால் அந்த பகுடிக்குள்ள சமூக அங்கதம் இருந்து கொண்டிருந்தது. அதுதான் அவருடைய அந்த ஸ்பாட், அந்த பொறி, அவருடைய மனதில் கிடந்த பொறி அதுதான் போல எனக்கு படுகிறது. இடைக்காலம் அவருடைய காலம் முக்கியமானது. அது 40கள் 50கள் முற்காலம் என்றால் 50கள் 60கள் அவருடைய இடைக்காலம் என்று நாங்கள் வரையறுக்கலாம். அந்த காலத்தில் தான் அவர் கலையரசு சொர்ணலிங்கத்தோடு இணைகிறார். இணைந்த போதுதான் கலையரசு சொர்ணலிங்கம் முறையாக நாடகம் போடுவதைக் கண்டு ஒரு சிஸ்டம், நாடகத்திற்கு அமைப்பு இருக்கிறது, அதுக்கு அதை அதன்படி நடிக்க வேண்டும் என்று நடிக்க தொடங்குகின்றார். அந்த தேரோட்டி மகனிலே அவர் அர்ஜுனாக வருகிறார். அதை என்னோட உரையாடி இருக்கிறார். அவர் கலையரசு வயது போய் 100 வயது கிழவனாக படுக்கையிலே கிடந்த போது நானும் அவரும் அரசையாவும் லோகநாதனும் ஒவ்வொரு கிழமையும் போய் கலையரசை தூக்கி குளிப்பாட்டி கழுவி எல்லாம் வருவோம் நாங்கள். அது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. கலையரசு அப்போது கயத்த கதைகள் எல்லாம் இப்போது ஞாபகம் வருகிறது. சொர்ணலிங்கம் பிற்காலம் ஆரம்பமாகிறது. அதுதான் அவருடைய பொற்காலம். பிற்காலத்திலே 76ஆம் ஆண்டு டிப்ளோமா வகுப்பு படிப்பதற்காக இங்கே வந்து சேருகிறார். அவர் சொல்லுவார், அங்கே உள்ள எல்லாரும் இது ஏதோ நாடகத்தில் படிப்பு இருக்குதான், படிச்சுட்டு வாடா என்று சொல்லி என்னை அனுப்பி வைத்தார்கள் என்று அவர் சொல்லுவார். அது அரசையாவும் என்னிடம் சுவாரஸ்யமாக கூறுவார். நாடகம் படிப்பு என்றாங்க, இவரையும் விட்டு படித்து நாங்களும் எடுத்தால் என்ன என்று தான் எல்லாரும் சேர்ந்து அனுப்பி வைத்தார்கள். அங்கே தான் அவர் நாடகத்தை கண்டுகொண்டார். அப்படி என்றால் உண்மையாக இவருடைய பணி 76க்கு பிறகுதான் ஆரம்பமாகிறது. இன்று நாங்கள் நாடகம் என்றும் நாடக மேதை என்றும் அவரை கொண்டாடுவதானால் அவர் கொழும்புக்கு வந்து நாடக டிப்ளோமா படித்திருக்காவிட்டால் சண்முகலிங்கம் என்ற ஆளுமை எங்களுக்குள் உருவாகி இருக்காது. அதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. கொழும்பிலே வந்து அவர் பல சிங்கள நாடக முக்கியமான ஆட்களிடம் கல்வி கற்றார். ஹென்றி ஜெயசேனா, சித்ரசேனா, சரச்சந்திரா, தம்மஜாகுட, சுனந்த மகேந்திர, இவர்களிடம் பெற்ற கல்வி, சிவத்தம்பி, வித்யானந்தன், இவற்றையெல்லாம் பெற்ற கல்வி கூட்டம்தான் சுந்தரலிங்கம், தாசிசியஸ், சண்முகலிங்கம், செந்தூரன், குரமகள் பள்ளி, கந்தவனம் எல்லாம் அங்கே படித்தார்கள். ஆனால் இவர்களுக்குள்ளால் மேலெழும்பியவர் சண்முகலிங்கம். அதுக்கான கால சூழல் யாழ்ப்பாணத்திலே அவருக்கு வந்து வாய்த்தது. அந்த காலகட்டத்தில் அவருடைய நாடகங்களை நாங்கள் 2ஆக பிரிக்கலாம், 3ஆக பிரிக்கலாம். ஒன்று அவர் பாடசாலையிலேயே போட்ட நாடகங்கள். முதலாவதாக பாடசாலையை மையம் கொள்ளுகின்றார். பாடசாலை முக்கியமாக சுண்டிக்குழியும் அந்த சென்ட் ஜான்சன் தான் அவருடைய மத்திய ஸ்தானங்களாக இருந்தன. அங்கே அவர் கல்வியினுடைய சீர்கேட்டை பற்றியும் பெண்களுடைய விடுதலையை பற்றியும் தான் அதிகமாக நாடகம் போட்டிருக்கிறார். எல்லா நாடகங்கள், அவருடைய பாடசாலை நாடகங்கள் எல்லாம். நான் கூறுவேன், அவர் எழுத்து பயிற்சி பெற்ற காலம் அந்த பாடசாலை நாடக காலம் என்பது என்னுடைய அபிப்பிராயம். அப்போதுதான் அவர் பல்கலைக்கழகத்தில் படிப்பிக்க தொடங்கி இருந்தார். பல்கலைக்கழகத்தில் படிப்பிக்க தொடங்கின உடனே நாடகத்து பாடத்துக்காக அவர் தயாரிக்க வேண்டி இருந்தது கணக்கு. ஏற்கனவே டிப்ளமா படித்து முடிந்து அந்த ட்ரைனிங் எடுத்திருக்கின்றார். அங்கே படித்த அறிவு இருந்தது. பல்கலைக்கழகத்துக்காக உலக நாடகங்களையும் உலக நாடக வரலாறுகளையும் நானும் தான் அவரும் தான் சேர்ந்து கற்றோம். இருவரும் புத்தகங்களை பரிமாறிக்கொள்வோம். சில்ட்ரன் சென்னியினுடைய அந்த ஹிஸ்டரி ஆஃப் தியேட்டர் அவர் எனக்கு தந்த புத்தகம், இதை வாய்த்து பாருங்கள். பிரக்கட்டினுடைய த தியேட்டர் நான் அவரை கொடுத்த புத்தகம். சிவத்தம்பி எங்களுக்கு பல புத்தகங்களை அறிமுகம் பண்ணுவார். சிவனேஜஸ் ஆஃப் தியேட்டர், கிரீக் தியேட்டர், இதையெல்லாம் சிவத்தம்பி அறிமுகம் பண்ணுவார். இப்படியாக நாங்கள் நாடகத்தை படிக்க தொடங்கிய பொழுது அந்த அறிவுகள் பலரை எங்களை மேலும் புடமிட்டன. முக்கியமாக சண்முகலிங்கம் அதில் நல்லா சக் பண்ணி உள்வாங்கி கொண்டார். உள்வாங்கினதன் விளைவுதான் அந்த அவற்றை பயிற்சி தான் பல்கலைக்கழக இந்த பாடசாலைகளில் நடந்து வருகிறது. அதன் பின்னால் அவருக்கு வாய்ப்பு கிடைத்தது
பல்கலைக்கழகத்திலே. அந்நேரம் சூழல் கனிந்திருந்தது. அப்போது நாடகங்கள் தேவைப்பட்டன. பல்கலைக்கழகத்துக்குள்ளே ஒரு மறுமலர்ச்சி கழகம் ஒன்று இருந்தது. அதிலே சர்வேந்திரா, விந்தன், ஞானம் போன்றவர்கள் முக்கியமாக இருந்து கொண்டிருந்தார்கள். மோகன் போன்றவர்கள் முக்கியத்தாக இருந்து கொண்டிருந்தார்கள். நாங்கள் அதை அவதானித்துக் கொண்டிருந்தோம். ஒரு ரேடிக்கல் குரூப்பாக, ஒரு அரசியல் குழுவாக அது செயல்பட ஆரம்பித்தது. சிதம்பரம் அதில் இணைந்திருந்தார். இவர்களெல்லாம் சேர்ந்து சண்முகலிங்கத்திடம் ஒரு நாடகம் எழுத சொல்லி கேட்டார்கள். அதற்கு எழுதிய நாடகம்தான் மண் சுமந்த மேனியர். அப்போது ஒரு பிரஷ்டை படித்திருந்தார், உலக நாடகங்களை படித்திருந்தார், எல்லாவற்றையும் படித்திருந்தார். படித்திருந்த போது அந்த நாடகத்தை அவர் எழுதி கொடுத்தார். மண் சுமந்த மேனியர் புலம்பெயர்ந்த நாடுகளுக்கு மக்கள் போவதையும், அப்படி போகக்கூடாது, இங்கிருந்தே போராட வேண்டும் என்பதையும் கூறுகின்ற ஒரு நாடகம். அது அன்றைய இயக்கங்களுக்கு பிடித்து கொண்டது. அந்த கோட்பாடு, போகக்கூடாது, இங்கிருந்து போராட வேண்டும் என்கின்ற அந்த கோட்பாடு பிடித்த காரணத்தினால் அந்த நாடகம் ஒரு பிரதான நாடகமாக கருதப்பட்டு எல்லா இயக்கங்களுமே அதுக்கு சப்போர்ட் பண்ணின. ஆனபடியால் அந்த நாடகம் யாழ்ப்பாணத்தின் எல்லா பாகங்களிலும் மேடியேற தொடங்கியது. பட்டி தொட்டி எல்லாம் மண் சுமந்த மேனியர் ஒரு முக்கிய நாடகமாக மேற்கிளம்பியது. இதனுடைய பிரதிபலிப்பாகத்தான் 2வது நாடகங்களை அவர் போட துவங்கினார். மண் சுமந்த மேனியர் 2. அது எழுதுகின்ற பொழுது அங்கே இயக்கங்கள் அடிபட்டு கொண்டிருந்தன. இயக்க மோதல்கள் ஆரம்பமாகிவிட்டன. அந்த 2வது நாடகத்தை எழுதினார். இயக்க மோதல்கள் இல்லாமல் ஒன்றுபட வேண்டும் என்று அடிப்படையாக கொண்டு அந்த நாடகத்தை அவர் எழுதினார். ஆனால் அந்த நாடகம் நான் நம்புகின்றேன் ஒரு மேடை தான் கண்டது. அதுக்கப்பால் அதை மேடையேற்றுகின்ற சந்தர்ப்பம் அந்த சூழல் விடவில்லை. அதோடு கூட அவருக்கு ஒரு இதெல்லாம் கயத்திருக்கின்றார். இவ்வளவு எழுத வேண்டி இருக்கிறது, எழுத முடியாமல் இருக்கின்றது என்று சொல்லி அவர் என்னோடும் கயத்திருக்கிறார். நானும் கயத்திருக்கின்றேன். இந்த நேரத்தில் நானும் நாடகம் போட்டுக்கொண்டு என்னுடைய நாடகங்கள் வேறு விதமாக வந்து கொண்டிருந்தன. 2 பேருமே ஒரு வகையாக அதுக்கு நலிவு சூழிகளுக்குள்ளால் வளர்ந்து கொண்டிருந்தோம். நாங்கள் நாடகங்களை போட்டு கொண்டிருந்தோம். மண் சுமந்த மேனியர் போட்ட போது, இந்த புதியதோடு வீடு போட்ட போது, அந்நேரம் அதுதான் அந்த காலத்தில் வந்த இந்த யுத்தத்துக்கு பிறகு வந்த முதல் நாடகம் நம்புகின்றேன். அவர் எழுதியிருக்கிறார், பிமல் யார் இந்த கோகிலாமேந்திரன் எழுதியிருக்கின்றார். யுத்தம் எல்லாம் வந்து நாடகமே இல்லாமல் யாழ்ப்பாணம் என்ற போது ஒரு பெண்ணின் பெருமூச்சு, கொடுமையால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணின் பெருமூச்சாக அந்த நாடகம் படிக்கலங்கியது. அந்த பெண்ணாக நடித்த மாலினி இங்கே இருக்கிறார். வீடுகள் உடைக்கப்பட்ட காலம், வீடுகள் தகர்க்கப்பட்ட காலம். அந்த பாட்டு பாடுவார் மாலினி. அந்த பாட்டு ஒரு பாடி காட்டுங்கோ. வீடுகளும் வாசல்களும் பொய்யோ, வேறு வழி காணவில்லை ஐயோ, கூடி வாழ்ந்த கூடு குலைந்தது, குலைப்பதுவும் ஒரு தெய்வமோ என்று ஒரு பெண் அழுகிறார். அதுதான் அன்றைய சூழல். அதை அப்படியே புதியொரு வீடு கொண்டு வந்த போது அதை பார்த்து கொண்டிருந்த எல்லோரும் கண்ணீர் வழிய பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்படி அதன் பிறகு சண்முகம் என்ன செய்யறாருனால் அவர் 6 வருஷம் அவருக்கு இருக்க முடியவில்லை. அது ஒரு பெரிய கதை. அவர் எங்க எடுத்தது ஒரு பெரிய கதை என்றால், நிர்வாகம் சொல்லிவிட்டது அவரிடம் டிகிரி இல்லை, டிராமா டிகிரி இல்லை, எடுக்கக்கூடாது. சிவத்தம்பியனுடைய பாடுபட்டு வித்யானந்தன் இருந்தார். அவரை 6 வருஷம் வைத்து கொண்டிருந்தார்கள். அதுக்கு பிறகு தொடர்ந்து வந்த நிர்வாகம் அவரை போலவரை தொடர விடவில்லை. அவர் முக்கியமான சோகமான நிகழ்ச்சி. கடைசி வரைக்கும் அவரை யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் வைத்துக் கொண்டிருந்திருக்க வேண்டும். அந்த வாய்ப்பை அந்த பல்கலைக்கழகம் இழந்து விட்டது. வெளியில் வந்த அவர் தனியாக நாடக கல்லூரி கூடாகவும் வேறு ஆட்களையும் இணைத்துக் கொண்டு நாடக செயற்பாடுகள் எல்லாம் இறங்கினார். அதனுடைய வெளிப்பாடு தான் எந்தையும் தாயும். எந்தையும் தாயும் என்பது முதல் மண் சுமந்த மேனியர் வெளியில் போன மக்களை பற்றி சொன்னால், எந்தையும் தாயும் வெளியில் போனவர்களுடைய பிள்ளைகள், தாய்மார், தந்தைமார், எந்தையும் அந்த அவர்களின் எந்தையும் தாயும் ஊரிலே இருந்து படுகின்ற கஷ்டங்களை கூறுகின்ற நாடகம், ஒரு துயர நாடகம். அதுல செத்த வீடு வந்து விட்டது தாய்க்கு லிஸ்ட் வாசிக்கிறாங்க. எப்படி
மகன் கனடா, மகள் ஜெர்மனி, மருமகன் சுவிட்சர்லாந்து. அப்ப அப்ப ஒரு ஆள் சொல்றார், என்ன இவங்களெல்லாம் பிரேதமா கிடக்குறாங்களா அல்லது இங்கே இருக்கிறாங்களோன்னு ஒரு பகடி சம்பளிக்கிறார். அவர் ஒரு கிண்டல் பண்ணுகின்றார். வெளியிலே போய் பிள்ளை தாய்மாரை வீட்டிலே விட்டு கொண்டிருந்த ஆக்களே ஒரு கிண்டல் பண்ணுவது மாதிரியான ஒரு நாடகம்தான் அந்த எந்தையும் தாயும். ஆனா அதுக்குள்ளும் ஒரு சோகம் ஒன்று ஓடும். அவர் கடைசியாக போட்ட முக்கியமான நாடகம், கடைசி அந்த காலத்தில் போட்ட அன்னை இட்டதி. அது யுத்தத்தால் வந்த மக்களுடைய மன வடுக்களை எப்படி ஒரு தெரப்பியாக அந்த நாடகத்தால் போக்கலாம் என்பதை வைத்துக் கொண்ட நாடகம் அந்த நாடகம். இந்த 3 நாடகங்களும் முக்கியமான நாடகம். அதாவது மன்சுமந்த மேனியில் அவர் பிரஷ்டியன் தியரியை கையாண்டு கொண்டு வர, இரண்டாவதாக எந்தையும் தாயுமிலே ஒரு யதார்த்த நாடகமாக கொண்டு வந்து அன்னையிட்ட தீயிலே முழுக்க யதார்த்த நாடகமாகவே மாறிவிடுகின்றது. எல்லோரும் யதார்த்தத்தில் இருந்து ஸ்டைலைஸ் பிளேக்கு போவாங்க. சண்முகலிங்கம் ஸ்டைலைஸ் பிளேயில் இருந்து யதார்த்த நாடகத்துக்கு வந்திருக்கின்றார். இது ஆராயப்பட வேண்டிய ஒரு விஷயம். பிறகு அவர் இதிலிருந்து ஒதுங்கி மொழிபெயர்ப்புகள் செய்ய ஆரம்பித்து விடுகின்றார். ஒரு காலத்தில் மொழிபெயர்ப்புக்கு எதிராக போராடிய முக்கியமான ஒரு போராடியவர், சொந்த பெயர்ப்படுத்தித்தான் முக்கியம் என்றவர், அந்த போதாமையை கண்டு கொண்டார் போல் தெரிகிறது. அவர் பல நாடகங்களும் மொழிபெயர்க்க ஆரம்பிக்கிறார். ஜெர்மன், பிரான்ஸ், இங்கிலீஷ், ஈவன் ஜப்பான் இருந்து கூட அவர் நாடகத்தை மொழிபெயர்த்திருக்கின்றார். அத்தகைய நேரத்திலே தான் அவர் துறவி நாடகத்தை மீண்டும் எழுதுகின்றார். பேரை பாருங்க, துறவி, தான் விரும்பா தியாகி. இந்த காலத்திலே தான் அவருடைய கனிந்த நாடகங்கள் வெளிப்படுகின்றன. அப்ப அவர் ஆரம்ப காலம் ஒரு முசுபாத்தி காலம், இடக்காலம் நாடகத்தை அறிந்த காலம், பிற்காலம் நாடகத்தை உணர்ந்த காலம், இறுதி காலம் நாடகத்தில் இருந்து கனிந்த காலம் என்று நான் சொல்லுவேன். மூன்றாவதாக சுருக்கமாக ஈழத்து நாடக வரலாற்றில் இவருடைய இடம் என்ன என்பதை நான் சொல்வதோடு என்னுடைய உரை முடியும். ஈழத்து நாடக வரலாற்றை, நவீன நாடக வரலாற்றை, ஈழத்து நாடகத்திற்கு நீண்ட வரலாறு இருக்கு. 2000 வருஷ வரலாறு உள்ள தமிழ் நாடக வரலாற்றில் இலங்கை நாடக வரலாறு 17ஆம் நூற்றாண்டுக்கு 16ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு கிடைக்க ஆரம்பிக்கணும். எங்களுக்கு 500 வருஷ வரலாற்று தடயங்கள் இருக்கின்றன எங்களுக்கு ஈழத்து நாடக வரலாற்றில். பள்ளி குறவஞ்சியோடு ஆரம்பிக்கிறது எங்களுடைய நாடகம், அப்புறம் கூத்தாக மாறுகிறது, அதுக்கப்புறம் இசை நாடகமாக மாறுகிறது. அப்படி வந்த நாடகத்திலே நவீன நாடகத்தை கொண்டு வந்த ஆட்களாக 3 மேற்கிளம்புகின்றார்கள். ஒருத்தர் கலைஞர் சொர்ணலிங்கம், ஒருத்தர் கணபதி பிள்ளை, ஒருத்தர் வித்யானந்தன். இந்த 3 பேருக்கும் வாரிசுகள் வந்து வாய்க்கிறார்கள். கலையரசனுடைய வாரிசாகத்தான் வித்யானந்தம் வருகின்றார். அவருடைய பாணியிலே தான் தில்லநாதன், மானாமுத்துலிங்கம், சொக்கன் போன்றவர்கள் யதார்த்த நாடகம் எழுதுகிறார்கள் கணபதி பிள்ளை பாணியிலே. வித்யானந்தன் அந்த பாணியை உள்வாங்கி அது நாடகத்தை போட்டதோடு கூத்து பாணியிலே இறங்கி விட்டார். வித்யானந்த கூட எங்களுடைய பரம்பரை ஒன்று கூத்திலே ஞாட்டம் கொண்டு கூத்தை மேல் உருவாக்கம் செய்கின்ற பணியிலே ஈடுபட்டு விடுகின்றது. அதுக்கு பிறகு இந்த இதழுக்குள்ளால்தான் சுந்தரலிங்கம் வந்து சேருகிறார், தாசிசேஷன் வந்து சேருகிறார். அப்ப சுந்தரலிங்கமும் தாசிசேஷன் தான் நவீன நாடக பாணியை கொண்டு வந்தவர்களாக கருதப்படாத முக்கியமாக சுந்தரலிங்கம். அவருடைய விழிப்பு, கடூழியம் என்பன மிக முக்கியமான நாடகங்கள். அவை எனக்கு ஆச்சரியம், ஈழத்து நாடக வரலாற்றில் பேசப்படுவதில்லை. காரணம் என்று சொன்னால் அவை பேசியது தொழிலாளர் வர்க்க பிரச்சனை. தொழிலாளரும் புத்திஜீவிகளும் சேர்ந்து இந்த நாட்டை விடுதலை பண்ண வேண்டும் என்ற உள்ளடக்கத்தை பேசியது. இந்த மாடர்ன் தியேட்டர் அந்நியரின் சங்காரன் நான் போட தொடங்கிவிட்டேன். விளைவத்மநாதன் காத்தராயன் கூத்திலே மாவட்டபுர கந்தசாமி கோயிலுக்குள்ள உள்நுழைகின்ற போராட்டத்தை வைத்து நாடகம் போட தொடங்கிவிட்டார். இந்த கூத்து பாணி, யதார்த்த பாணி, நவீன பாணி எல்லாவற்றையும் உள்வாங்கி 70களிலே மேலெழுந்த ஒருத்தராக சண்முகலிங்கம் உருவாகின்றார். இதை நான் சொல்லவில்லை, சிவத்தம்பி கூறியிருக்கின்றார். கடந்து வந்த எல்லா பாணிகளையும் உள்வாங்கி ஒருத்தராக முகக்கின்ற சந்தர்ப்பம் அவருக்கு கிடைத்தது என்று சொல்லி அவருடைய 6 நாடகங்கள் போட்டிருக்கிறார்கள் சுண்டிக்குழியிலே. அவருடைய நாடகம் 3, என்னுடைய நாடகம் 3. அதுக்கு சிவத்தம்பி ஒரு முன்னுரை எழுதியிருக்கிறார். அவர் எழுதியிருக்கிறார் என்னவென்று சொன்னால், இந்த 2 நாடகங்களும் ஒரு நாணயத்தின் 2 பக்கம் என்று எழுதியிருக்கிறார்.
ஈழத்து நாடக மரபி 2 பக்கம். ஒன்று நவீன நாடக பக்கம், கலையரசு வழிவந்த ஒரு பக்கம், இன்னொன்று வித்யானந்தன் வழிவந்த கூத்து பக்கம். இந்த 2ம் தான் ஈழத்து நாடகத்தின் 2 பக்கங்கள் என்று அந்த முன்னுரையை அவர் எழுதியிருக்கிறார். அது ஒரு வாசித்திருப்பாங்க. 6 நாடகங்கிற நூலிலே அவருடைய 3 நாடகமும் என்னுடைய 3 நாடகங்களும் வந்திருக்கின்றன, வாசித்து பார்க்கலாம். இப்போது சண்முகலிங்கம் ஈழத்து நாடகரங்க வரலாற்றில் எங்கே வருகின்றார் என்று எங்களுக்கு தெரியும். இப்படி வந்த அவர் தன்னுடைய நாடகங்கள் மூலம் ஒரு பரம்பரையை வளர்த்தெடுத்தார். அந்த பரம்பரை தொடர்ந்து நாடகம் போட தொடங்குகின்றது. சண்முகலிங்கம் பரம்பரையா யாழ்ப்பாணத்திலே அது செம்முக ஆற்றிய கலையாக அல்லது கலை இலக்கிய பேரவை கூடாக அந்த மரபு மற்றவர்களால் வளர்த்தெடுக்கப்படுகின்றது. அவர் தன்னுடைய இறுதி காலத்திலே 94 வயது வரையும் வாழ்ந்திருக்கின்றார். பல ஞாபகங்களை இழந்து விட்டார், சிலரை மறந்து விட்டார். அந்த அவற்றை மறதியை பயன்படுத்தி கொண்டு பலர் சில காரியங்களையும் செய்திருக்கிறார்கள் என்பதை நான் அறிவேன். அது இப்போது பேசுவதற்கு இடமல்ல. ஆனால் அவர் பலவற்றையும் மறந்து விட்டார். நான் போய் சிலவற்றை ஞாபகப்படுத்துகின்ற பொழுது அப்படியா என்று கேட்பார். அது எனக்கு பார்ப்பதற்கு பெரிய வேதனையாக இருக்கும். நான் இன்னும் அந்த இலைக்கு வரவில்லை. இன்னும் 2-3 வருடங்களுக்கு நமக்கு முன்ன இலை வந்துவிடும் போல் இருக்கிறது. ஆனால் அந்த ஞாபகம் மறதி என்பது ஒரு முக்கியமா ஒரு எல்லாருக்கும் வயது போனால் வரக்கூடியது ஒன்று. ஏனென்றால் ஞாபகங்கள் தானே வாழ்க்கை, ஞாபகங்கள் தானே இயக்கம், ஞாபகங்கள் தானே செழுமை. ஞாபக மறதியோடு அவர் கடைசி காலத்தில் வாழ்ந்திருக்கின்றார். இப்படி பார்க்க போனால் ஒரு பெரிய மாபெரும் கலைஞன் சோக வாழ்வு எங்களுக்கு தெரியும். அவருடைய நாடகங்களுக்குள்ளால் மேற்கிளம்புவது என்னவென்று சொன்னால் சோகம், ஒரு சமூக சோகம். சமூகத்தை அவர் பார்த்து விரும்பிய குலுங்கிய அந்த மனம்தான் அந்த நாடகங்களுக்குள்ளால் வரும். ஆனால் அவர் பற்றி எனக்கு ஒரு இன்னொரு பார்வையும் இருக்கிறது. அது பேசுவதற்கு இது சந்தர்ப்பம் அல்ல. இந்த அஞ்சலி கூட்டத்திலே அவரை நாங்கள் கொண்டாடுவோம், அவரை இணைப்போம், அவருடைய வாழ்க்கையை மதிப்போம் என்று கூறி 3 கட்டமாக அதை பிரித்து கூறினேன். அவருடைய எனக்கும் அவருக்குமான உறவு கூறினேன் முதலாவதாக. 2வதாக அவருடைய நாடக வாழ்க்கையை பற்றி கூறினேன். 3வதாக ஈழத்து நாடக வரலாற்றிலே அவருடைய இடத்தை நான் நிறுவ முயன்றேன். இது ஒரு புறவட்டமான பேச்சு. இதை நான் விரித்து ஒரு நூலாக எழுதும் எண்ணமும் உண்டு. இதற்கான வாய்ப்பை அளித்த பார்வதிக்கு நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். நன்றி மௌனோரு. நிறைய விடயங்களை குறுகிய நேரத்திலே எடுத்து கூறியீர்கள். குழந்தை சண்முகலிங்கம் ஆசிரியருடைய ஒரு நிமிஷம் தந்தா நான் ஒரு விஷயத்தை போட்டு காட்டுவேன் உங்களுக்கு. ஒரு 3 நிமிஷம் காணும் அதுக்கு எனக்கு. சரி, காட்டுங்க. அவரு நானும் சேர்ந்து நடிச்ச படம் ஒன்று இருக்கு, பொன்மணி என்று சொல்லி. ஆமாம், அதை நான் உங்களுக்கு இப்ப போட்டு அதுல ஒரு காட்சி போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. நான் தெரியுதா? ஆமாம். சத்தம் வர இல்ல. சத்தம் வர இல்ல. சார் நீங்கள் பேசுறது கேட்கல சார். கேட்கலையோ? சவுண்ட் வர இல்ல. உங்களுக்கு சவுண்ட் வர ஒரு நிமிஷம் பா, ஒரு நிமிஷம் பாருங்க, ஒரு நிமிஷம் பா, ஒரு நிமிஷம் பா.
சவுண்ட் வேற இல்ல. சவுண்ட் வரலையோ? ம். அதுக்கு ஒரு முதல் வந்தது பிறகு வேற இல்ல. அப்படியா? அப்ப சரி, பரவாயில்ல. இந்த சும்மா அவரை இது பொன்மணி நாடகத்தை நான் அவருடைய நண்பனாக வாரேன். அவர் தங்கச்சி ஓடிடுறாள் வீட்டை விட்டு. அப்ப வந்து என்னிட்ட முறையிடுறார். அப்ப நான் பார்க்கறேன்னு சொல்ற ஒரு காட்சி தான் அந்த காட்சி. இது வந்து 1976ஆம் ஆண்டு எங்களுடைய 2 பேருடைய தோற்றத்தையும் அதில் நீங்கள் காணலாம். நன்றி. நன்றி. அவரை பற்றிய ஒரு பெரிய 3 கட்டுரைகள் வந்து நினைக்கிறேன் தாய் வீட்டிலே. நீங்கள் தாய் வீடு இந்த மாதத்து தாய் வீடை பார்த்தீர்கள் என்றால் அதிலே திலீப் குமார் அவரை பற்றி முந்தியும் சண்முகலிங்கம் மாஸ்டருடைய அவர் மலர் உண்டு முதல் வெளியிட்டிருந்தார்கள். இப்பொழுதும் அவர் இறந்த பின்னர் இந்த 1ஆம் தேதி வார தாய் வீட்டிலே அவரை பற்றிய கட்டுரைகள் வந்திருக்கின்றன. அதனை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். இந்த குழந்தை மாஸ்டர் வீட்டில் தான் இந்த மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி இந்த பின்பகுதியில் எங்களுடைய வீடு. அந்த வீட்டு வேலிக்கு பின்னால 31 பேரை சுட்டு கொண்ட அந்த எங்களுடைய வேலியோட சேர்த்து நாங்கள் வெளிக்கிட்டு போய் எங்கே போகிறோன்னு தெரியாமல் போய்கொண்டிருக்கேக்க எங்களை பிடிச்சி வழியில் தங்களோட வீட்டுக்கு வந்துருங்கோ, ஹவுஸ் கோட்டோடையே போய் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி மாஸ்டரும் வைஃபும் பவானி அவருடைய மனைவி நாங்கள் அவர்களோட கூட கொஞ்ச காலம் இருந்தோம். அப்படி இருக்கும் பொழுது அங்கேயே வந்து குண்டுகள் எல்லாம் விழ துவங்கிட்டது. பலாலியிலேருந்து இந்தியன் ஆர்மி அனுப்ப துவங்க எங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்திலேயே என்னுடைய அண்ணனுடைய மனைவியோட சொந்தக்காரர் 3 பேர் கழுத்தறுத்து செத்தார்கள். அந்த வீட்டில் இருந்து நாங்கள் அவர்களும் நாங்களுமாய் நல்லூர் கோயிலடிக்கு போக வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. அவருடைய மனைவியும் அவரும் போன வருஷம்தான் சரியாக 1 வருஷத்தால இவர் இறந்திருக்கிறார். அதே திகதியில அவர் இறந்த அதே திகதியிலே 1 வருடத்தால அந்த நேரம் அவருடைய மகன் குரு இங்க வந்தார தெரியல. அவர் போயிருந்தார் அங்கு. அவர் போயிருக்கும் பொழுதுதான் அவருடைய இறப்பு நடந்தது. அம்மாண்ட ஆட்டத்துவசத்துக்கு போகும் பொழுது அப்பாண்ட இழப்பும் அதே நாளிலே நடந்திருக்குது. அவ்வாறாக அவர் வந்து பல பல விடயங்களை நாங்கள் அதில் சொல்லலாம். அவருடைய நாடகம் கூட இங்கு நாங்கள் ஞானானந்தன் போட்டு அன்னையிட்ட தீ அதில் நான் ஒரு தலைமை பாத்திரம் உண்டு எடுத்து நடித்திருந்தேன். எந்தையும் தாயும் அதுவும் இங்கே போட்டிருந்தார்கள். தொடர்ந்து அவருடைய நினைவாக இங்கே வந்து இந்த மண் சுமந்த மேனியர் நடக்கையில் மற்ற நாடகங்கள் இங்கே நடந்தது. ஏனென்றா நாங்கள் மண்ணை சுமந்து கொண்டு இங்கே வந்துட்டோம். அது நடக்கிறதுக்கு எங்களுக்கு லாயக்கில்லாதவர்களாக நாங்கள் இருந்தபடியா அந்த மண் சொந்த மீனியர் இங்கு நடக்காதது எங்களுக்கு ஒரு கவலை. என்னடா அருமையான நாடகம். அங்கே நாங்கள் இருக்கும் பொழுது பார்த்தேன். மாலினி வாசியை நடித்திருந்த என்னுடைய ஒரு மாணவி. இது மாலினின்ற நாடகம் வந்து சக்தி பிறக்கிறது. அது அந்த நேரத்திலே நாங்கள் நிறைய நாடகங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதில் அவருடைய நாடகத்திலே நடித்து என்னுடைய மாணவியும் கூட இந்த இன்னொரு ஜாதி என்ற நூல் நாங்கள் மொழிபெயர்த்த பொழுது அதிலே மொழிபெயர்த்த செல்வி என்று அது அவரை மிக பாதித்த ஒரு பாரதூரமாக அவருடைய மனதை பாதித்த ஒரு கொலை. அந்த செல்வி என்ற ஒரு நாடகத்திலே நடித்த ஒரு பெண்ணை முதல் நாள் அந்த நடிக்க இருந்தவரை முதல் நாளே அவரை இழுத்து கொண்டு சென்று விட்டார்கள். அதன் பின்னர் அந்த பெண் இல்லை, அவரை கொன்று விட்டார்கள். அப்ப அது அவருக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது என்பது எல்லோரும் அறிந்த ஒரு உண்மை. அவ்வளவு திறமான ஒரு பெண், நாடகத்திலே மிக அக்கறை உள்ளவர். நாடக பட்டடையில் மட்டுமல்ல, அவர் நாடகத்தை பேராசிரியர் சிவத்தம்பியிடமும் சண்முகலிங்கம் மாஸ்டரிடமும் கற்றவர். அத்துடன் என்னுடைய கணவரே சொல்லுவார், இவர் சண்முகலிங்கம் மாஸ்டர் வந்து டாக்டர் சிவயோகன் அவரோட சேர்ந்து நாடகங்கள், அதாவது மனநிலை, அதாவது எங்களுடைய மக்களுடைய மனங்கள் பாதிக்கப்பட்ட நிலையிலே அந்த பாதிக்கப்பட்ட அந்த மனநிலையிலே உள்ள துன்பங்களை அடிப்படையாக வைத்து பல நாடகங்களை டாக்டர் சிவயோகனோடு சேர்ந்து எழுதியிருக்கிறார், அதை நடிக்க வைத்திருக்கிறார் என்பது இங்கு நாங்கள் நினைவு கூற வேண்டியது.
அடுத்ததாக நாங்கள் இங்கே பார்க்கின்றோம் அவருடைய பட்டறையிலே வளர்ந்த என்னுடைய ஒரு மாணவியும் கூட, மௌனூருடைய மாணவியும் கூட, பேராசிரியர் சிவத்தம்பியினுடைய மாணவி. பல இடங்களில் இருந்து அவருடைய அந்த தலை இன்றும் சுழன்று கொண்டிருக்கின்றது. எல்லா பக்கத்திலும் இப்பொழுது பறையும் அடித்து கொண்டிருக்கின்றார். அவர்தான் இங்கு அனைவருக்கும் கனடாவிலே தெரிந்த எங்களுடைய மாலினி பரராஜசிங்கம். இப்பொழுது அவரை குழந்தை மாஸ்டருடைய சில விஷயங்களை பற்றி உங்களோட கலந்து கொள்ள அழைக்கின்றேன். நன்றி மிஸ். முதற்கண் பேராசிரியர் மௌனகுரு அவர்களுக்கும் பார்வதி கந்தசாமி அவர்களுக்கும், எங்களை எல்லாம் உருவாக்கியவர்கள் நீங்கள், குழந்தை சண்முகலிங்கமாக இருக்கட்டும், பல்கலைக்கழகத்திலே என்னை செதுக்கியவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். இந்த இடத்திலே பேராசிரியர் மௌனகுருவுக்கும் உங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, எனது பார்வை, எனக்கும் குழந்தை சண்முகலிங்கம் அவர்களுக்கும் ஆன உறவு எப்படி என்பதை ஒரு மாணவியாக பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். கலைகளை படித்துக் கொண்டிருக்கும் ஒரு 11 வயதிலே புதிய புதிய விடயங்களை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு அவா உள்ள ஒருவர். அப்பொழுது அந்த காலகட்டத்திலே பெண்கள் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும், இந்த கட்டுப்பாட்டுகள் இருக்க வேண்டும் என்று இறுக்கமான ஒரு சூழலில் நான் வளர்ந்தவள். அப்படி இருக்கும் பொழுது பல்கலைக்கழகம் செல்லும் தருணம் வந்த பொழுது 1983, 84களில் நான் யாழ் பல்கலைக்கழகத்தில் நுழையும் பொழுது நுண்கலைத்துறையிலே பரதநாட்டியம், கர்நாடக சங்கீதம், வீணை என பல விஷயங்களை நான் படித்துக் கொண்டிருந்த பொழுது பேராசிரியர் மௌனகுரு அவர்கள் அங்கே வருகை தந்திருந்தார். அப்பொழுது அவர் அங்கு வருகை தந்ததன் காரணம், கூத்து பற்றி எங்களுக்கு ஒரு அறிமுகமும் ஒரு நிகழ்ச்சி தயாரிக்க வேண்டும் என்பதற்காக வந்திருந்தார். அதாவது சக்தி பிறக்கிறது என்ற நாட்டிய நாடகம். அப்பொழுது எனது ஆசிரியர் இங்கே இருக்கின்றார், சாந்தா பொன்னுத்துறை அவர்கள். அவரிடம்தான் நான் ஃபைனல் இயர்ல இருக்கும் பொழுது அவரிடம் வந்து கேட்ட பொழுது, ஃபைனல் இயர்ல அவர் வந்து படிப்பிக்கும் பொழுது எங்களை, நான் 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு படிக்க என்று நினைக்கின்றேன். அப்பொழுது வந்து அவர் கேட்டார், இப்படி எங்களுக்கு கொஞ்சம் மாணவர்களை நீங்கள் தயாரித்து தர வேண்டும் கூத்துக்கு. அப்போ கொஞ்சம் மிஸ் தயங்கினா, அதன் பிறகு அவ அதுக்கு என்று உடன்பட்டு முதல் எழும்பியது நான் தான். அதாவது அந்த காலத்திலே கூத்து என்று சொன்னால் அதை அக்செப்ட் பண்ற ஒரு தன்மை அந்த காலத்திலே இருக்கவில்லை. இவர்கள் பரதம் ஆடிய கால்கள் கூத்தாடலாமா என்ற ஒரு கேள்விக்கு இடம் இருந்தது. அந்த வகையிலே அதை முறியடிக்கும் வகையிலே இதை சாந்தா பொன்னுத்துறை அவர்களும் பேராசிரியர் மௌனகுரு அவர்களும் எடுத்து செய்திருந்தார்கள். அதிலே நானும் சக்தியின் வடிவமாக, தோட்ட தொழிலா பெண்ணாக அந்த அடக்குமுறையிலிருந்து எப்படி விடுபடுறது என்ற விஷயங்கள் எல்லாம் அதுல வருகின்றது. அந்த வகையிலே அப்பொழுதுதான் இந்த நாடக பட்டறையை பற்றின ஒரு அறிமுகம் எனக்கு வருகின்றது. அதுவும் பேராசிரியர் மௌனகுரு வழியாகத்தான் எனக்கு அந்த காதல் வந்தது. இந்த பட்டறை 9 மாத பட்டறை என்று சொல்லும் பொழுது எனக்கு இந்த நாடகம் பற்றிய ஒரு அறிவை நான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆவலோடு இருந்தேன். அப்பொழுது அதற்கு விண்ணப்பித்த பொழுதுதான், அங்கு நான் தெரிவான பொழுதுதான் குழந்தை சண்முகலிங்கம் அவர்களுடைய அறிமுகம் எனக்கு கிடைக்கின்றது. அப்பொழுது அந்த பயிற்சி பட்டறையிலே எங்களுக்கு அது சிவத்தம்பி சாரா, பேராசிரியர் சிவத்தம்பி சாரா இருக்கட்டும், மௌனகுரு சாரா இருக்கட்டும், குழந்தை சண்முகலிங்கமாக இருக்கட்டும், இப்படி வி வைரமுத்து அவர்களா இருக்கட்டும், இப்படி எங்களுக்கு பல பேர் வந்து எங்களுக்கு இந்த பயிற்சி பட்டறையை தந்தார்கள். எனக்கோ அது ஒரு கூச்சமான ஒரு கட்டமாக இருந்தது. ஏனென்றால் கட்டுப்பாட்டோடு இருந்த எனக்கு ஒரு புதிய ஒரு பாதையை திறந்து விட்டது இந்த நாடக பட்டறை. காரணம், எப்படி ஒருவரோடு பழகுவது, எப்படி உடல் மொழியை பயன்படுத்துவது, எப்படி நாங்கள் நாடக வார்த்தைகளை, சொற்களை பயன்படுத்துவது, குரல் வளத்தை எப்படி பயன்படுத்துவது, இப்படியாக எங்களை பட்டை தீட்டி அந்த பட்டை தீட்டிய இதுல வந்த ஒரு நாடகம்தான் புதியதொரு வீடு. அதிலே இவர் குழந்தை சண்முகலிங்கம் அவர்
அதிலே மயிலியாக கதாபாத்திரம் எடுத்தவுடன் எனக்கு முதல் வந்தது பரதநாட்டியத்துக்குரிய முத்திரைகள். அவர் ஒரு கொடுப்புக்குள் ஒரு சிறு புன்னகையோடு சொன்னார், மகள், இதில் பரதநாட்டிய முத்திரைகள் எல்லாம் பிடிக்கக்கூடாது, பரதநாட்டியம் மாதிரி நடக்கக்கூடாது, சாதாரணமாக நடி என்று அவர் சொன்ன வார்த்தைகள் என் மனதில் பதிந்தது. அது மிகுந்த சிரமத்துக்கு மத்தியிலே தான் என்னை தயார்படுத்தி அந்த நாடகத்திலே அந்த மயிலியாக நான் நடித்த பொழுது அது என்னால் மறக்க முடியாது. காரணம் என்னவென்றால், இறுக்கமான ஒரு கட்டுக்கோப்புக்குள் இருந்த ஒருவரை ஒரு பரந்த வெளியில் பறக்க விட்டது போல ஒரு உணர்வு. நிறைய புதிய விடயங்களை எனக்கு தந்தார்கள். அதுதான் எனக்கு அது என்னை இன்று வரையும் இப்படி வைத்திருப்பதற்கு காரணமே இந்த நாடகப் பட்டறையும் என்னை வழிப்படுத்தியவர்களும் என்னை செதுக்கியவர்களும். அதை நான் என்றும் மறக்க மாட்டேன். அதிலே குழந்தை சண்முலிங்கம் அவர்கள் அவர் சொன்ன அந்த வார்த்தை இன்னும் இன்று வரை எனக்கு இருக்கு. அந்த குரலை எப்படி எடுப்பது, ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது எப்படி, ஏன்னா அந்த கதாபாத்திரம் ஒரு அமைதியான ஒரு கதை பேசாத, அந்த நாளிலே யார் என்ன பெரியவர்கள் சொன்னாலும் தலையாற்ற ஒரு பெண்ணினுடைய கதாபாத்திரம் தான் மயிலி. அதிலேயே பாருங்க, அந்த மகாகவியின் அந்த அந்த வார்த்தைகள் பாடல்களை பார்த்தீங்கன்னா, அதுல கடலை பார்த்து அதை இப்பவும் நான் என்றும் மறக்க மாட்டேன். ஏனென்றால் அந்த மயிலிலே அதை பாடுற அந்த முதல் பாடல் எவ்வளவு தூரத்துக்கு என்னுடைய பெற்றோர்கள் நாடகத்துக்கு அந்த காலத்துல எல்லாம் பெண்கள் நாடகத்துல நடிக்க மாட்டாங்க, ஆண்கள் தான் பெண்கள் வேடம் தயாரித்து நடித்திருக்கின்றார்கள். அப்போ நான் நாடகம் பழகுறேன்ன்றது என்னுடைய வீட்டுக்காரருக்கு தெரியாமத்தான் நான் பழகினேன். அதுக்கு பிறகு நான் சார் சொல்லிட்டார், மகள் நீர் சொல்லத்தான் வேணும் என்று, பேசினாலும் பரவாயில்லை நீர் சொல்லி. அப்ப இந்த நாடகம் பார்த்து வந்தவர்கள் எல்லோரும் ஓராறு கண்ணீர் வடித்தார்கள். ஏனென்றால் அந்த என்னுடைய கதாபாத்திரம் அப்படி ஒரு பேசாமடந்தை, எங்கேயோ 2 இடத்தில் மாத்திரம் 2 வார்த்தை வருகிறது. அந்த பாடலை நான் இப்பொழுது சார் பேராசிரியர் குரு அவர்கள் கேட்டதுக்கிணங்க, அந்த கடலை பார்த்து அவள் பாடுகிறாள். ஏனென்றால் போன கணவனை காணவில்லை. வீடுகளும் வாசல்களும் மெய்யோ வேறு வழி காணவில்லை, ஐயோ கூடி வாழ்ந்த கூடு குலைந்ததே, குலைப்பதுவும் ஒரு தெய்வமோ, ஓ ஓ ஓ ஓ என்று இன்று வரை அந்த பாடல் என் மனதில் ஆழமாக பதிந்திருக்கின்றது. காரணம், அந்த போன கணவரை காணவில்லை. அப்பொழுது அங்கே பலதரப்பட்டவர்கள், ஜெய்சங்கர் இருக்கின்றார், இப்பொழுது அங்கே ஈஸ்டர்ன் இதுல யூனிவர்சிட்டியில் இருக்கின்றார், ஸ்ரீ கணேசன் இருக்கிறார், இப்படி பலதரப்பட்டவர்கள் இங்கே புலம்பெயர்ந்த நாட்டிலேயும் பல பேர் இருக்கிறார்கள். இந்த நாடக பட்டறையிலே உள்ளுக்குள்ளால் வந்தவர்கள் இருக்கின்றார்கள். இன்று வரை அந்த நாடகம் என் மனதில் பதிந்த ஒரு விடயமாக நான் பார்க்கின்றேன். காரணம், அந்த பட்டறைதான் என்னை இன்னொரு தளத்துக்கு எடுத்து சென்றது. இல்லாவிட்டால் இன்று இந்த கலையில் நான் எவ்வளவு தூரத்தில் நின்றிருப்பேனோ எனக்கு தெரியாது. இன்று வரை உந்துதலாக எனக்கு தந்தவர்கள், புடம் போட்டு என்னை செதுக்கி எடுத்தவர்கள் பேராசிரியர் மௌனகுரு, சிவத்தம்பி சார், குழந்தை சண்முலிங்கம், தாசிசியஸ், வி வாரமுத்து, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஏன் நான் இதை இந்த இடத்தில் சொல்லுகின்றேன் என்றால், 2015ஆம் ஆண்டு நான் இங்கே புலம்பெயர்ந்த நாட்டுக்கு வந்த பின்னர் 15 வருடங்களுக்கு பிறகு நான் அங்கு சென்ற பொழுது, பேராசிரியர் மௌனகுரு அவர் தனது வீட்டிலே எனக்கு தங்குறதுக்கு அனுமதி தந்து, அவர் அந்த இடத்திலிருந்து என்னை உபசரித்து என்னை ஒரு தந்த பிள்ளையாக கவனமாக பார்த்தார். அப்பொழுது நான் இலங்கைக்கு, அந்த யாழ்ப்பாணத்துக்கு சென்ற பொழுது நான் குழந்தை சண்முலிங்கம் அவர்களை சந்திக்க சென்ற பொழுது, அவர் படலையில் கண்டவுடன் வாசலில் மயிலி என்று திரும்ப அழைத்த அந்த அன்பான அந்த குரல்
இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அது நாங்கள் இழந்த மாதிரி நான் நினைக்கவில்லை. ஏனென்றால் அவர் உருவாக்கிய ஒவ்வொரு மாணவர்களும் இன்று பல இடங்களிலே தங்கள் கடமைகளை தங்கள் விஷயங்களை செய்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். இந்த நேரத்திலே நான் அவரை மனதார நினைக்கின்றேன். காரணம், நாடகம் புதிய ஒரு பரிணாமத்தை எனக்கு கொடுத்த அந்த குழந்தை சண்முலிங்கம் அவர்கள் எல்லோருடைய மனங்களிலும் பல விடயங்கள், அதுவும் இளந்தலைமுறையினர் அவருடைய நாடகங்களை பார்த்தீர்கள் என்றால், அவருடைய வளர்ச்சியை பார்த்தீர்கள், அவர் ஒரு எளிமையான ஒரு மனிதர். அவர் ஆடம்பரத்தை விரும்பாத ஒரு மனிதர், ஒரு சிம்பிளான ஒரு எளிமையான ஒரு மனிதர். அந்த ஆளுமை என்று இல்லை என்றது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இருந்தாலும் அந்த இழப்பை நாங்கள் ஈடு செய்யவும் முடியாது, அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்று கூறிக்கொண்டு, அவருடைய ஆத்மா என்றும் நல்லொரு இடத்திலே நல்லொரு பிறப்பு பிறந்து இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு தந்த பார்வதி கந்தசாமி அவர்களுக்கும் பேராசிரியர் மௌனகுரு அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. நன்றி மாலினி. மாணவியாக அவர் ஒரு மயிலியாக, நாங்கள் இங்கு கந்தன் கருணை போல ஒரு நாடகத்தை இங்கு நடிக்க வைத்தேன். அதாவது இந்த நாடகத்தின் தலைப்பே நான் மறந்துட்டேன். அந்த நாடகத்திலும் மாலினி நடித்திருந்தார். ஆறாத காயங்கள் மிஸ், அதுவும் மறக்க மாட்டேன். நீங்கள் தயாரிச்சது ஆறாத காயங்கள். ஆறாத காயமா? அது ஆறாத காயங்கள் என்று நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்த நீங்கள். டாக்குமெண்ட்ரி. நாடகம் வேறு ஏதோ ஒரு பேர் வச்ச நாங்கள். அதுக்கு அது வந்து கந்தன் கருணை அடிப்படையாக கொண்டு, என்னண்டா இங்கே உள்ள சாதி பிரச்சனைகள் போன்ற கனடாவிலையும் தலைவிரிச்சு ஆடுது, அதை எப்படி நாங்கள் கையாளணும், எப்படி போக்குறோன்றதுக்கு மாலினி ஒரு மெயின் கேரக்டராக போட்டு நாங்கள் நடித்தோம். அவருடைய மாணவிகளும் அதில் பங்கு கொண்டார்கள். நன்றி. இப்பொழுது நாங்கள் இது பற்றி இன்னும் ஒரு சிறிய கலந்துரையாடலை சில ஒரு இலக்கிய விமர்சகரும் பேராசிரியர் சுப்பிரமணியன் இங்கே இருக்கின்றார். அவரையும் நான் அழைக்க இருந்தேன். ஆனால் அவர் கலிபோர்னியாவுக்கு போனபடியால் நான் அவரை தேடி பிடிக்க முடியலை. அவருடைய இலக்கங்கள் ஒன்றும் இருக்கவில்லை. அவர் நல்லது இங்கே வந்திருக்கின்றார். அவர் ஒரு சில வார்த்தைகள் மௌன உருவும் மாலினியும் பேசிய பின்னர் பேசுவதற்கு ஒப்புக்கொண்டார். ஐயா இருக்கின்றீர்களா? ஓ, நான் பேசுறேன். சொல்லுங்க. ஆ, அவரை பற்றிய அறிமுகம் உங்களுக்கு யாருக்கும் தேவையில்லை. ஏனென்றா அவர் ஒரு விமர்சகர், பேராசிரியராக இலங்கை பல்கலைக்கழகத்திலே, யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே இருந்தவர். அத்துடன் அவர் வந்து இங்கும் பல பல்கலைக்கழக வகுப்புகளை நடத்தி இருந்தவர் இருக்கின்றார். இப்போ தஞ்சாவூர் பல்கலைக்கழகத்திலே சில வகுப்புகளை நடத்தி கொண்டிருக்கின்றார். இங்கு தமிழ் கல்லூரியோடு இணைஞ்ச அங்கு நானும் அவரும் அவருடைய மனைவியும் அதை நடத்தி கொண்டு இருக்கின்றோம். அதை விட அவர் ஏராளமான நூல்களை எழுதிக்கிறார். அவரை பற்றிய பெரிய விளக்கங்களை நாங்கள் இங்கு முன்வைக்க தேவையில்லை என்றால் உங்கள் எல்லோருக்கும் அறிந்த ஒருவர். நீங்கள் தயவு செய்து குழந்தை மாஸ்டருடைய புலமை பற்றிய சில விடயங்களை கூறுவீர்கள் என்று நினைக்கின்றேன். மதிப்புக்குரிய கலாநிதி பார்வதி கந்தசாமி அம்மா அவர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வந்திருக்கின்ற பேராசிரியர் மௌனகுரு அவர்கள் மற்றும் மாலினி அவர்கள், இங்கே வந்திருக்கின்ற மற்றும் கலைஞர்கள், நண்பர்கள், கதவை திறந்து பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், கதவை மூடிவிட்டு இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த நிகழ்ச்சியை பார்க்க துவங்கினுடனேயே மௌனகுரு சாருக்கு தெரியும் நினைக்கிறேன். என்னுடைய மருமகனுக்கு நான் உடனே இந்த செய்தியை அறிவித்தேன். லிங்கையும் அனுப்பினேன் ஜெயபிரகாஷ்க்கு. அவர் மௌனகுருவோட நெருக்கமான அவர் வந்திருக்கிறார்னு தெரியல. ஏனென்றால் இந்த விஷயம், நீங்கள் பேசுகிற விஷயம் உலகத்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக முக்கியமாக. என்றால் நீங்கள் ஒரு 80 வயது தலைமுறையில் இருக்கிறீர்கள். நான் 40 வயதுக்காரருக்கு பல விஷயங்களை நீங்கள் தான் சொல்ல வேண்டும். ஏன்னா இது நான் இப்போ
சண்முகலிங்கம் அவர்களுடைய பிரிவு என்பதை ஒரு சோகமான நிகழ்வு என்றாலும் கூட 50 வருடங்களாக சண்முகலிங்கம் அவர்களோடு நான் இங்கே புலம்பெயர்ந்து வருவதற்கு முன்பு நெருங்கி பழகி இருக்கிறேன். நீங்கள் யாழ்ப்பாணத்துக்கு எப்பொழுது பணியாற்ற வந்தீர்களோ எனக்கு தெரியல மோனோர் அவர்கள். 76ஆம் ஆண்டு. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே 75ஆம் ஆண்டு நூலகராக சேர்ந்திருந்தேன். ஆ. அந்த காலகட்டத்திலே தான் அந்த 75ஆம் ஆண்டுக்கு ஒரு வரலாற்று முக்கியத்துவம் இருக்குது என்பது இங்கே எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டும். யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் 74ஆம் ஆண்டு துவங்கினது, அதல்ல நான் சொல்ல வந்த விடயம். 75ஆம் ஆண்டுக்குள்ள வரலாற்று முக்கியத்துவம் என்னென்றால், அந்த காலகட்டத்திலே தான் ஜூலை மாதத்திலே தான் கொழும்பு பல்கலைக்கழகத்திலே நாடகத்துக்கு ஒரு டிப்ளோமா துவங்கினார்கள். நீங்கள் சொன்னீர்களே, இந்த குழந்தை சண்முகலிங்கம், காரசுந்தரம் பிள்ளை, செந்தூரன், குறமகள், கந்தவனத்தார், இன்னும் இத்தியாதி 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 இவ்வளவு பேரும் அங்கே சென்று படித்தவர்கள். அந்த அந்த இன்டர்வியூவில் யார் யார் செலக்ட் பண்ணப்பட்ட, யார் யார் தட்டுப்பட்ட விஷயம் முழுக்க எனக்கு தெரியும். என்ன நான் அந்த நேரம் கொழும்பு யூனிவர்சிட்டியிலே 2 மாதம் 24 வித்யாலங்காராவில் தனஞ்சீராசிங்கத்துக்கு கீழே. அப்போ இவையெல்லாம் இன்டர்வியூக்கு வந்தது, படிக்க போனதெல்லாம் தெரியும். அந்த ஒரு வருஷ டிப்ளமாவோ 1 வருஷம் 3 மாதமோ என்னமோ அந்த டிப்ளமா ஈழத்தினுடைய தமிழ்நாடு வரலாற்றில் மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியது. அதுதான் நான் இங்கே சொல்ல வந்த விடயம். குழந்தை சண்முகலிங்கம் என்பவரை நான் ஒரு தனி மனிதன் என்று நான் பார்க்கவில்லை. ஒரு வரலாற்று மாற்றத்தை, அதில் 30 பேருக்கு மேலே படித்திருப்பார்கள் நினைக்கிறேன். எல்லோரும் அந்த டிப்ளமா பாஸ் பண்ணியவர்கள் தான். ஆனால் அந்த கற்ற அந்த கல்வியை, நவீன நாடக மேடையை ஒரு பொருள் பொதிந்த நிலையிலே ஒரு திருப்பத்தை ஏற்படுத்துவதற்கு பயன்படுத்தியவர் அவர். அதுக்கு நல்ல வசதி அமைத்து கொடுத்தது தான் 76, 77, 78 காலகட்டத்திலே யாழ்ப்பாண பல்கலைக்கழக சூழலிலே நாடக அரங்கம் அமைப்பை திருநெல்வேலியிலே அவர் தொடங்கினார். திருநெல்வேலியிலே நாடகம் பழகுவதற்கான ஒரு அமைப்பை தொடங்கினார். அதில் என்னுடைய தங்கையர் 2 பேரும் கூட பழகி இருக்கிறார்கள். ஆனந்தராணியும் வந்து பழகினவர், காசிசிஎஸ் வந்து பழக்கினவர். இந்த நிகழ்ச்சியை எப்படி நாடகத்துக்கு கொண்டு, எனக்கும் சரியான கவலை, நான் நாடகம் பழக முடியாமல் போச்சு. சரியான கவலையாக இருந்து இவர்களெல்லாம் நடிக்கிறார்களே, எனக்கு இந்த வயது நடிக்கிறதுக்கு போய் பழகப்படவில்லையே என்று. என்னுடைய துணைவியார் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டார்கள், சண்முகலிங்கம் அவர்களுடைய அந்த நாடகம். அப்போ 75, 76, அதே நேரத்திலே தான் பல்கலைக்கழகத்திலே உள்ளே சண்முகலிங்கத்தை கொண்டு அதுவும் பேராஜர் சிவத்தம்பி வித்யானந்தன் போன்றவர்கள் அந்த காலகட்டத்திலே அவரை கொண்டு வந்ததும், நண்பர் மௌனோர் அவர்கள் அங்கே வந்து சேர்ந்ததும், ஒரு மரபு சார்ந்த கலைஞனும் ஒரு புதுமை நாடுகின்ற கலைஞனுமாக இருவரும் இணைந்து அந்த நாடக அரங்க கல்லூரியை வளர்த்தெடுத்த அந்த வரலாறை எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது. இப்பொழுதும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. அந்த மாற்றத்தை பற்றி நான் நண்பர் மௌனோருடன் கேட்க வேண்டிய ஒரு கேள்வியை, நான் இதில் அதிகம் பேசுவதற்கு நான் வரவில்லை, ஒரே ஒரு கேள்வியை கேட்கிறேன். தமிழ்நாட்டிலே நிஜ நாடக இயக்கம் உருவானதை பற்றி 75ஆம் ஆண்டுக்கு பிறகு அங்கே வந்த பாதல் சர்க்கார் போன்றவர்களின் நாடகத்தின் அறிமுகத்துக்கு பிறகு அங்கே வளர்ந்து வந்த நாடக மரபு பற்றி PhD தீசிஸ்கள் 2-3 எழுதப்பட்டிருக்கின்றன. 1-2 நானும் பார்த்திருக்கிறேன். நிஜ நாடக இயக்கம், அதுக்கு இதோடு சம்பந்தப்பட்ட விஷயம். இது மாதிரி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே 50ஆம் ஆண்டு, 75ஆம் ஆண்டு, 80ஆம் ஆண்டுகளுக்கு நாடக வரலாற்றில் நிகழ்ந்த மாற்றத்தை பற்றி, அது எவ்வாறு இலங்கை முழுவதும் ஒரு நாடக அரங்க கல்வியாக மாறியது என்பது பற்றி, அதிலே சண்முகலிங்கம் போன்றவர்கள் வகித்த பாத்திரம் பற்றி யாராவது எம்ஃபில் அல்லது PhD செய்திருக்கிறார்களா? பேராசிரியர் மௌனவர்களைத்தான் கேட்கிறேன். நீங்கள் தான் சண்முகலிங்கத்துக்கு கூப்பிட்டு மட்டக்களப்பிலே அவரை வரவணியாவிட்டாலும் அவரை கலாநிதி பட்டத்தை கொடுத்து அவரை கௌரவித்தவர்கள். சரி, எனக்கும் நீங்க சொல்றத திருப்பி யோசிச்சு பார்க்கிறேன். அப்படி ஒரு PhD ஆய்வு வந்ததாக எனக்கு தெரியல ஐயா. ஏனென்றா இப்ப தமிழ்நாட்டில் உடனே எல்லாருக்கும் ஆராய்ச்சி பண்றாங்க. எந்த நிகழ்ச்சியையும் ஒரு 20-25 வருஷத்துக்கு 5-6 தீசிஸ் வருவதை பற்றியும் வரத்து வாங்குகிறது. ஆனால் நாங்கள் இன்னும் எங்களுடைய பண்பாட்டு வரலாற்றிலே
சாதனையாளர்களுக்கு பற்றிய ஒரு ஆய்வு மனப்பான்மையை எங்களுடைய அடுத்த தலைமுறை மாணவர்களுக்கு கொடுத்து விட்டோமோ என்ற ஒரு ஏக்கம் எனக்கு இருக்கு இன்றைக்கு. ஏனென்றால் இதற்கு ஒரு சண்முகலிங்கம் நிச்சயமாக ஒரு PhD செய்ய வேண்டிய தலைப்புக்குரியவர். ம். அவரை பொறுத்தவரையில் நான் நாடகம் செய்தார், நாடகம் விளக்கிறார், மஞ்சுமந்த மேனியர் செய்தார் என்றெல்லாம் சொல்வதை விட நாடகத்துக்காகவே வாழ்ந்தவர். நாடகம் சண்முகலிங்கத்துக்கு ஒரு தவம். நான் இன்றைக்கு மட்டுமல்ல எத்தனையோ மேடைகளில் சொல்லியிருக்கிறேன். நாடகம் என்பது சண்முகலிங்கம் அவர்களுக்கு தவம். அந்த நாடக வரலாற்றை இலங்கையிலே ஒரு புதிய தளத்துக்கு நீங்கள் மௌன திருவாளர் பேராசிரியர் கணபதி பிள்ளை, பேராசிரியர் கலையரசர் சொர்ணலிங்கம், பேராசிரியர் வித்யானந்தன், அவருடைய மாணவர்களாகிய நீங்கள், இவள் எல்லோரும் நீங்கள் ஒரு தளத்திலே அந்த நாடகத்தை வளர்த்து கொண்டு வர அவர் இன்னொரு தளத்திலே அதை கொண்டு போனார் என்றது. அது முக்கியமான வரலாற்று நிகழ்வு என்றுதான் நான் நினைக்கின்றேன். ஆனால் இதை உங்களுடைய மாணவர்கள் யாராவது PhD செய்கிறதுக்கு எத்தனையோ தலையங்கத்தை எடுக்கின்றவர்கள் இந்த ஈழத்து நாடக வரலாற்றில் இந்த மாற்றத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய ஆர்வம். நான் தமிழகத்துக்கு போய் நின்ற காலகட்டங்களிலே சண்முகலிங்கத்துக்கு அங்கே இருக்கிற ஒரு அரசு போன்றவர்கள், அங்கே இருக்கிற நாடக கலைஞர்கள் அவரை பற்றி கேள்விப்பட்டதும் பேசியதும் எனக்கு மிக மிக மகிழ்ச்சியாக இருந்தது. உண்மையாக ஒரு பெரிய கலைஞனாக திகழ்ந்த ஒருவர். அவருடைய பிரிவு என்பது சாதாரணமான ஒன்றாக நான் கருதவில்லை. அந்த காலத்தில் தான் இன்னொரு மாற்றம் நடந்தது. நாடக அரங்கியல் என்பது ஒரு பாடமாக, அட்வான்ஸ் லெவலுக்குரிய பாடமாக மாறுகிறது, பள்ளிக்கூடங்களுக்குரிய பாடமாக மாறுகிறது, பல்கலைக்கழக பாடமாக, பள்ளிக்கூட பாடமாக மாற எங்கே போனாலும் நாடக அரங்கியல் படிப்பது ஒரு ஆர்வம் மிக்க செயலாக மாறியது. அது வந்ததுக்கு முக்கிய காரணம் சண்முகலிங்கம் போன்றவர்கள், அதற்குள்ளே நீங்கள் மாதிரி சுந்தரலிங்கம், சண்முகலிங்கம், ஆதிசி போன்றவர்கள் அதிலே செய்த சாதனைகள். நான் இதற்கு மேலே எத்தனையோ விஷயத்தை சொல்ல விரும்பினாலும் ஒன்றைத்தான் கேட்கிறேன். யாராவது சண்முகலிங்கம் அவர்களை பற்றி முழுமையான ஆய்வு நிகழ்த்த வேண்டும். இரண்டாவது, சண்முகலிங்கம் என்பவர் மட்டுமல்ல, 50 ஆண்டு காலம் சமகாலத்தில் இலங்கையில் அரங்கியல், நாடக அரங்கியல் 75ஆம் ஆண்டு வந்தால் இதே காலகட்டத்தில் தான் இந்திரா பார்சாரதி தலைமையிலே பாண்டிச்சேரியிலேயும் நாடக அரங்க கல்லூரி பாடத்திட்டம் வந்தது. ஒரே காலகட்டத்தில் தான் பாடத்திட்டங்களும் போடப்படுகின்றன. இங்கே சிவத்தம்பி அதை வழிநடத்தினார், அங்கே இந்திரா பார்சாரை வழிநடத்தினார். இந்த ரெண்டுக்குள்ளாலேயும் ஒரு நாடக கலைஞர் மரபு உருவானது. இவையெல்லாம் ஒப்பிட்டு ஆராய வேண்டிய வரலாற்று முக்கியத்துவ செய்திகள் என்று மட்டும் கூறி, இன்னும் சந்தர்ப்பம் இருந்தால் உரையாடலாம். என்னுடைய மாணவி சண்முகலிங்கம் அவர்களுடைய முக்கியமான மாணவியாக இருந்து யாழ்ப்பாணத்திலே முதல் நாடக அரங்கியல் கலாவித்தகர் பெற்றவர். அவருடைய நாடகங்கள் சிலவற்றை அரங்கேற்றம் புழுவாய் மரமாகிய நாடகத்தை யூனியன் கல்லூரியில் அரங்கேற்றியவர். அவர் சில கருத்துக்களை கூற விரும்புகின்றார். முக்கியமாக இன்றைய நிகழ்வு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு. அதற்கு பேராசிரியர் பார்வதி கந்தசாமி அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு, இந்த சண்முகலிங்கம் அவர்கள், அதாவது இந்த நாடகத்தை எல்லாரும் படித்து அதுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து அதை வந்து பாடசாலையில் மட்டுமில்லை பல்கலைக்கழகத்திலையும் அதுக்கு ஒரு துறையாக அதை கொண்டு வேண்டும் என்று விரும்பி, அந்த அளவுக்கு அவர் வந்து அதை வந்து அதாவது ஒரு டிசிப்ளின் என்று சொன்னால் அதுக்குரிய ஒரு முறைமை, அந்த முறைமையை உருவாக்கி அதுக்கு ஒரு பாடத்திட்டம் போட்டு அதை சரியான முறையில் கற்பித்து, அந்த கற்பித்தலுக்கூடாக மாணவர்களையும் ஒரு நல்ல மாணவர்களை உருவாக்கக்கூடிய மாதிரியான அந்த பாடத்திட்டத்தை போட்டு செய்த அந்த வழியில் தான் நாங்கள் போய் அதை கற்கிறதுக்காக போய் அதை கற்றோம். நான் மட்டும் இல்லை, நான் என்னுடைய பிள்ளைகளையும் சேர்த்து வைத்து கொண்டு போனேன். அந்த காலகட்டத்தில் எனக்கு அந்த பரீட்சை எழுதும் பொழுதெல்லாம் நான் பிள்ளைகள் எல்லாருமா சேர்ந்து அந்த பரீட்சை எழுதி, ஏனென்றால் அந்த நாடகத்தை கற்பிக்க வேண்டும், அதை படிக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் காரணமாக அதை நான் செயல் திட்டத்தில் கொண்டு வந்தேன். அதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் பேராசிரியர் சண்முகலிங்கம் அவர்கள். ஏனென்றால் அது அவ்வளவு தூரத்துக்கு அவர் கற்பித்தலில் அந்த புதிதளித்தல் போன்றவையெல்லாம் மிக நேர்த்தியாக செய்து கொண்டு வந்தார். அந்த ஒவ்வொரு முறையும் அந்த நாடகம் துவங்கும் பொழுது, அந்த வகுப்பு தொடங்கும் பொழுது அவர் கற்பிக்கிற முறையே அந்த மாதிரியான ஒரு சிறப்பான முறைமையாக அமைந்திருந்தது. அந்த வகையில் ஐயா சொன்னது போல மாலி பராசிங்கம் சொன்ன அதாவது அந்த நாடகம் படிக்கிறதுன்னு சொன்னாலே எல்லாரும் வந்து அதை வந்து
இழிவாக நினைத்து கொண்டு வர்றது. எப்படி பரதநாட்டியத்தை வந்து கலாட்சேத்ரா எடுத்து அவ்வளவு தூரத்துக்கு சிறப்பாக அதை வந்து கொண்டு இப்ப வந்து எல்லாரும் படிக்கக்கூடிய மாதிரி வந்ததோ, அதே மாதிரி நாடகத்தையும் சண்முகன் சாரோட பல பேர் சேர்ந்து இணைந்து இன்னும் அதை வந்து மேலே கொண்டு போயிருந்தா அது இன்னும் சிறப்பாக இலங்கையில வந்து நாடகம் இன்னும் உன்னதமாக வளர்ச்சி அடையக்கூடியதாக அமைந்திருக்கும். ஆனால் அதுக்கு அவரோட சேர்ந்து எல்லாரும் இயங்குறதுக்குரிய அந்த ஒரு சூழல் ஒரு குறிப்பிட்ட காலத்துல இருந்தது. போர் சூழல் வந்து அதை தடுத்து விட்டது. இந்த போர் சூழலால தான் நாங்களும் அந்த ஒரு புழுவாய் மரமாகி மட்டும்தான் என்னால போட முடிந்தது. அவருடைய 7 நாடகங்களில் ஒரு நாடகத்தை. மாணவர்களை கொண்டு அதை நான் செய்விச்சு நான் யூனியன் கல்லூரி மாணவர்களை கொண்டு ஜெய்சங்கர், ஸ்ரீ கணேசன் எல்லாம் அவை எல்லாரும் வந்து எங்களுக்கு வந்து அதுக்கு help பண்ணினது. என்ன அந்த பட்டறையில் படித்தவர்கள் அவர்கள் எல்லாம் அந்த பின்னணி இசைக்காக வந்து எங்களுக்கு உதவி செய்தார்கள். அந்த வகையில் அவருடைய நாடகங்கள் ஒவ்வொன்றுமே சிறப்பாக அந்த நாடகத்தின் தலைப்பே ஒரு சிறப்பானதாக அமைந்திருக்கும். பிறகு நாடகத்துக்குள்ள இருக்கிற கருத்துக்கள் அந்தந்த காலத்து பிரச்சனை அந்த காலத்துல இருந்த என்ன பிரச்சனையோ அது நாடகத்துல ஒரு முக்கியமான இதாக இருக்கும். அந்த வகையில் அந்த நாடகங்கள் எல்லாமே சிறப்பான நாடகங்கள். 7 நாடகங்கள் 4 நாடகங்கள் நிறைய இன்னும் அந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதி புத்தகமாக வெளியிட்டு இருக்கின்றார்கள். அது எல்லாத்தையும் போட வேணும். எல்லோரும் மாணவர்கள் அதை வந்து கற்று இது பண்ணுறதுக்குரிய வழிகாட்டலை எல்லாம் செய்யக்கூடிய மாதிரியான ஒரு நாடகங்கள். அந்த வகையில் அவரை நாங்கள் இந்த இடத்துல நினைவு கூறுவதும் ஐயா சொன்ன மாதிரி அவருக்குரிய ஆராய்ச்சி நிச்சயமாக நடைபெற வேண்டும் பல்கலைக்கழக மட்டத்தில். அப்படித்தான் அவருடைய அந்த பங்களிப்பு இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய மாதிரி மாணவர்கள் இப்பொழுது இருக்கின்ற பல்கலைக்கழக பேராசிரியர்கள் விரிவுரையாளர்கள் எல்லாம் அதை இன்னும் சிறப்பாக கொண்டு போகக்கூடியதாக அமையும். இந்த இடத்துல அதுக்குரிய வழியை சமைக்க வேண்டும் என்று நான் சொல்லிக்கொண்டு இதுக்கு நன்றி கூறி அமைக்கிறேன். முதலாவதாக நீங்கள் இந்த உங்களோட வசந்தம் அமைப்பு இந்த குழந்தை சண்முகலிங்கம் அவர்களுக்கு இந்த விழாவை எடுத்ததுக்கு நான் உண்மையிலே குழந்தை சண்முகலிங்கம் அவர்களுடைய ஆன்மாவின் குரலாக நான் வாழ்த்துகிறேன். மிக நல்ல ஒரு பயிற்சி எடுத்தீர்கள். இதன் தொடர்ச்சியாக அவரை பற்றி ஒரு பரந்த கலந்துரையாடல் சர்வதேச மட்டத்திலே நடைபெற வேண்டும். அதற்கு இது ஒரு ஆரம்பமாக இருக்கட்டும் என்று கூறி நீங்கள் தந்த சந்தர்ப்பத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி ஐயா, நன்றி கௌசல்யா. இங்கு வந்து இன்னொரு நாடகர் இருக்கின்றார், அவர் ரமணிகரன். நாடகர் பாருங்கோ, ரமணிகரன். மலைக்கு மலை நடுவே மலையாள தேசமான்னு சொல்லி கொண்டு வாங்கோ. ரமணிகரன் வாங்கோ. ரமணிகரன் முதல் இருந்தவர், இப்ப இல்லையா? போட்டாரா? நிக்கிறாராம், பாரு ரமணிகரன். இல்லை இல்லை அறிமுகப்படுத்தினாரே. இல்ல, அவர் இல்ல. முதல் வந்தவர் இருந்தவர் தெரியும், பார்த்தனா, நானும் பார்த்தனா. அவர் கஷ்டமான வேலை செய்யறான்னு சாப்பிட போனாரா இல்ல படுத்துட்டு நித்திர வந்துட்டு தெரியும். வேறே மாதிரி இருந்த கதவை மூடிக்கொண்டு இருக்கிறாங்களுக்கு கூப்பிடுங்க, யாராவது வரட்டும். குழந்தை மாஸ்டருடைய நினைவாக இங்க இருப்பவர்கள் மாக்கண்ணை இருக்கு, வேறு ஆக்களும் இருக்கிறீங்க. யாராவது அவரை பற்றிய உங்கள் நினைவை பகிர்ந்து கொள்வதற்கு இது ஒரு நல்ல நேரம். தயவு செய்து முன் வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் பெயரை சொல்லிவிட்டு பகிர்ந்து கொள்ளலாம். ராஜனிதா சிசிஎஸ் இருக்கிறா. அவ அந்த காலத்துல நீங்க இருந்தீங்களா யூனிவர்சிட்டியில? மன்சுமந்த மேனியர் காலம். குழந்தை சண்முகலிங்கம் மாஸ்டரை நேரடியாக காணல. ஆனா அவர் தமிழ் படிப்பிக்க அவர்கிட்ட நயமும் அந்த காசியத்தையும் நாங்க பக்கத்துல இருந்து கேட்டு கேட்டு ரசிச்சிருக்கிறோம். ஆனா அவரோட நேரடியா பழகுற பாக்கியம் கிடைக்க இல்லை. நன்றி. இதுல இருக்கிற மற்ற வேறு யாராவது அவரை பற்றி உங்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்பினால் சொல்லுங்கள். நீங்கள் அன்மியூட் பண்ணி போட்டு சொல்லலாம். இதுல அனந்தகிருஷ்ணன் இருக்கிறீங்க, அவருக்கு உங்களுக்கு பழக்கமோ தெரியாது. விவேகானந்தனுக்கு அவரோட தொடர்பு இருந்ததா? இல்லையா? ஓகே.
எனவே இருக்கிறாங்களா அவங்க அவரோட தொடர்பில்லாட்டாலும் நீங்கள் அவரை பற்றி என்ன மனப்பதிவு என்று சொன்னாலும் நல்லா இருக்கும். ம். உங்களுடைய மனப்பதிவு அவருடைய நாடகங்களை பார்த்திருப்பீங்கள். பார்த்து அது பார்க்கடாலும் பரவாயில்ல. இப்ப நடந்த உரைகள்ல கூடாக அவரை பற்றி என்ன அறிந்து கொண்டீங்கள் என்று சொன்னால் கூட நல்லா இருக்கும். கொள்கை சார் இறுக்கமான பற்று கொண்டவர் தான் கொண்ட கொள்கை. அதிலிருந்து சுப்பிரமணியம் சார் சொன்னது போல நான் பேராசிரியர் மௌனகுரு தான் இதுக்கு சரியான ஒரு ஆள். இந்த தீசிஸ் எழுதுறதுக்கு நீங்க பல்கலைக்கழகத்துக்கு கூடாக இதுகளை கொஞ்சம் மாணவர்களுக்கு இத கொடுத்து அதை செய்யறதுக்கு ஒரு ஒழுங்குகளை நீங்கள் செய்யலாம் என்று நினைக்கிறேன் சார். ஆரம்பா சொன்னிருந்த கருத்து நான் தான் மாலினி தான் கதைக்கிறேன். மாலினி மாலினி ஓ உங்களுக்கு இலங்கை பல்கலைக்கழகங்களை பற்றி யதார்த்தம் தெரிய வேணும். தெரியும் தெரியும் சார். இருந்தாலும் பூனைக்கு மணி அப்ப கட்டுறாருன்னு பார்க்காம. உங்களுக்கு தெரியும், நானும் இப்ப பல்கலைக்கழகத்தை விட்டு கணக்க தூரம் வந்துட்டேன். விளக்குது. இருந்தாலும் உங்களை போன்ற ஆட்கள் அந்த பல்கலைக்கழக மாணவர்களுக்கு இத என்று சொன்னால் ஒரு சொல்லிவிட்டால் ஒரு நல்லது. பல்கலைக்கழக நிலைமை என்னன்னு சொன்னா ஒரு பட்டம், பட்டத்துல இருந்து பதவி உயர்வு அப்படித்தான் போற ஒரு சோக சூழல்ல தான் பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன. சரியான தோகம்தான் சார். விளங்குது. அப்ப இது தமிழகத்தின் சோகம் மாதிரி இது ஒரு பல்கலைக்கழக சோகமும் கூட. உண்மைதான். ஒரு பெரிய ஒரு சரித்திரம். பல்கலைக்கழகம் யாரையும் கவனிக்க தேவையில்லை. பல்கலைக்கழகம் கவனித்து தேவையில்லை. கம்பனை மன்னன் கவனிக்க இல்லை. மன்னன் கவனிக்கிறது ஒட்டக்கூத்தரைத்தான். கவி சக்கரவர்த்தி பட்டம் கொடுத்தது ஒட்டக்கூத்தரே கம்பன், இந்த மன்னன். ஆனா அதை கால வெள்ளம் அடிச்சு ஓடி போயிட்டு மிஞ்சி நிற்கிறது மக்கள் கொடுத்த கவி சக்கரவர்த்தி கம்பனுக்கு. மக்கள் நிர்ணயிப்பாங்க எல்லாவற்றையும். கரெக்ட் கரெக்ட். சரி, இப்ப முடியுங்க பாரதி. அவருடைய அனுபவம் வந்து இப்ப குழந்தை சண்முலிங்கம் மாஸ்டர் வந்து தெற்குல போய் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த அந்த நேரத்துல தாசிசர் போன்ற பலரும் அந்த அதுல நாடக அரங்க இந்த நாடக பயிற்சியை நாங்கள் எவ்வளவுதான் சொன்னாலும் சிங்கள நாடகங்கள் இடமிருந்து ஏராளமான விஷயங்களை இந்த நாடக பட்டறைக்கு சென்றவர்கள், டிப்ளமா இன் டிராமா, அந்த அந்த வகுப்பு தொடங்கினதே ஒரு பெரிய ஒரு கதையை அதை பற்றி சொல்லுவார்கள். அந்த வகுப்பிலே ஒரு ஒரு வருஷத்துக்கு தொடங்கி கடைசி 2 வருஷத்துக்கு அதனை முடித்தார்கள். அதுக்கு பிறகு அந்த வகுப்பு கொடுக்கப்படவில்லை. அப்ப அதுல பயிற்சி பெற்ற அவ்வளவு பேரும் அதனை உள்வாங்கி நல்ல நாடகங்களை தயாரிச்சிருக்கிறார்கள். சுந்தரலிங்கம் இறந்து போனார். அவர் அந்த நாடக பட்டறையிலே போனவர். தாசிசியஸ் சிறந்த நாடகர் என்ற பெயரை பெற்றவர். பல நாடுகளுக்கும் தனது நாடகங்களை கொண்டு சென்று அவருக்கும் ஒரு நல்ல ஒரு பெயர். அதே போல அந்த சிங்கள அது குறிப்பாக குறமகள் சொல்லுவார், தான் அந்த தமையாகுடமிருந்து பயின்று கொண்ட விடயங்கள் பல யாழ்ப்பாணத்தில் இருந்திருந்தால் பெற்றுக்கொள்ள முடியாது. அவர் நேரடியாகவே கிராமங்களிலே நடக்கும் ஆட்டங்கள், அதாவது அந்த ஒயிலாட்டம் போல இந்த பேயாட்டம் போன்ற ஆட்டங்கள் தென்பகுதியிலே ஏராளமாக நிகழ்ந்து கொண்டிருந்த அந்த நிகழ்ச்சிகளிலேயே கொண்டு போய் இவர்களை விட்டுடுவார். விட்டு அதிலே இருந்து இவர்கள் பல விஷயங்களை கற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி குறமகள் சண்முலிங்கம் மாஸ்டர் போன்றவர்கள் இதை பற்றி தாசிசஸ் கூட இதை பற்றி பேசியிருந்தார்கள். ஆகவே நாங்கள் வந்து சிங்கள நாடகங்கள் பற்றிய ஒரு விளக்கம் இல்லாமல் இருந்த ஒரு குழுமத்திடம் அந்த நாடக ஆளுமையையும் பெற்று அதனை எங்களுடைய நாடக
மரபுடன் இணைத்து பல நாடகங்களை செய்ததாலே எங்கட நாடகங்கள் கூடிய வெற்றியை பெற்றன என்பது உண்மை. அதனை நீங்கள் சுந்தரலிங்கத்தின் நாடகத்திலையும் பார்க்கலாம், தாசி பார்க்கலாம். மற்றது இந்த மரபுகளை உள்வாங்கி ஆனால் மரபுகளை மீற வைக்காமல் பல நாடகங்களை செய்த பெருமையை நாங்கள் இங்கு மௌனவரிடம் இருந்து நாங்கள் பெற்றுக்கொண்டோம். என்னோட மௌனவர் சங்காரம் போட்ட நேரம் நான் உண்மையாகவே அப்படியான நாடகத்தை நாங்கள் முந்தி பார்த்தில்லை. இப்போ அவர் சொல்ல வந்தது சாதி கொடுமையை, ஆனால் அவர் வந்து தன்னுடைய கிழக்கு மாகாணத்து நாடக அதாவது மரபு ரீதியான ஆட்டங்கள் ஊடாக அதனை கொண்டு வந்து இலங்கை முழுதும் அதனை கொண்டு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி அது சிங்கள மக்களும் அதனை பார்த்தார்கள். அந்த மட்டத்துக்கு செல்லும் அந்த நிலைமை வந்து எங்களுக்கு ஏற்பட்டது வந்து பல்வேறு அதாவது தென்பகுதி மக்களுடைய நாடகங்களை இணைச்சு அவர்களுடைய மரபுகளை அவதானித்து வந்ததுதான். இப்போ சிங்கள நாடகங்கள் வளர்ந்த அளவுக்கு எங்களுடைய நாடகங்கள் அந்த அளவு தூரத்துக்கு இன்னும் வளர இல்லை. அப்படியான முயற்சிகள் நடக்கும் பொழுது எங்களுக்கு போராட்டங்கள், அந்த முயற்சிகள் நடக்கக்கூடிய எடுத்தவர்கள் அதனை தொடர்ச்சியாக செய்வதற்குரிய வாய்ப்பு இந்த போராட்டங்கள் வந்து போராட்ட கொடுமைகள் ஏராளமான நேரம் காலம் அதிலே சில போனபடியா அந்த காலகட்டத்திலே இதனை வளர்க்க முடியாம இருந்தது ஒரு பெரிய ஒரு சாபம். ஆனா இன்றைக்கு அந்த நிலைமை மீண்டும் எழுந்து எங்களுடைய மக்கள் இன்னமும் இந்த இலங்கை முழுதும் இருக்கின்ற ஆட்டங்கள் கற்று ஒரு நல்ல நாடக ஒரு நிலைமையை உருவாக்கக்கூடிய ஒரு சூழல் இப்பொழுது உருவாகுவது போல தென்படுகின்றது. ஆகவே இப்ப இப்ப முன்னோரிடமிருந்து கல்வியற்ற மாணவர்களோ அல்லாண்டுக்கு பேராசிரியர் சிவத்தம்பதியனுடைய தூண்டுதல்களால் அவருடைய ஆளுமை, வித்யானந்தனுடைய ஆளுமை போன்ற ஆளுமைகளுக்குள்ளால வந்தவர்கள் இதனை தொடர்ச்சியாக கொண்டு போகக்கூடிய ஒரு சூழல் உருவாகக்கூடிய ஒரு நிலைமையை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இதுக்கு மௌனோரு அங்கு இருக்கிறபடியே அவர் சில விஷயங்களை கொழும்பிலே செய்கின்றார். நான் போன பொழுது பார்த்தேன். ஆனால் அந்த நிலைமை வந்து அதுக்குரிய ஒரு நிதியுதவியோ அதுக்குரிய வழிகாட்டல் அங்கு கிடைப்பது மிக அருமையாகத்தான் இருக்கிறது. மௌனோரே சொன்னார், அவர் தான் ஒரு நாடகம் பழகிறக்குரிய இடம் கூட அதுக்கு காசு கொடுக்கணும், எங்க போறது, எப்படி அப்படியான விஷயங்களை. அப்ப இதுகளுக்கான ஒரு முயற்சியை எங்களுடைய புலம்பெயர்ந்த பண்பாட்டு ஆளர்கள் முன் வந்து அதற்குரிய உதவிகளை செய்யும் பொழுது அங்கு உள்ள நாடகங்களையும் இங்கு இறக்குமதி செய்து சில நாடக தயாரிப்புகளை இங்கே கொண்டு வந்து போட்டு அதனை மக்களுக்கு காட்டி இப்போ நாங்கள் பார்க்குறோம். இப்போ மாலினின்ற குழு வந்து இந்த பறை அடித்து எல்லா இடமும் பறை அடித்து அந்த பறை வந்து மிகவும் பிரசித்தமாக வருகின்றது. ஒரு பாப்புலரான ஒரு நிகழ்ச்சியாக எல்லா நிகழ்ச்சியிலையும் அதில் முன்னுக்கு நிகழும் ஒரு நிகழ்ச்சியாக கொண்டு வந்திருக்கிறார்கள். அப்படி நாங்கள் இந்த நாடகங்களை கொஞ்சம் வளர்ப்பதற்கு புதிய உத்திமுறைகளை வளர்ப்பதற்கு எல்லோரும் சேர்ந்து இணையும் பொழுது அது ஒரு எங்கண்ட தமிழ் மரபிலே நல்ல நாடக மரபை உருவாக்கலாம். குழந்தை சண்முகலிங்கம், மௌனகுரு, தாசிசியஸ், சுந்தரலிங்கம், சொர்ணலிங்கம் போன்ற பலருடைய ஆளுமைகளை நாங்கள் தொடர்ச்சியாக வளர்ப்பதற்குரிய ஒரு வழிவகை ஏற்படும் என்று நான் இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு இந்த பார்வதி ஒரு விஷயம் ஒரு give me 5 minutes எனக்கு ஒரு 5 நிமிடம் தர முடியுமா எனக்கு? பற்றி சில விஷயங்கள் கூற இருக்கின்ற நன்றி. இந்த உரையாடல் மூலமாக எல்லோர் மனதிலும் ஒரு கேள்வி கிளம்பியிருக்கும். இந்த டிப்ளமா வகுப்புகளில் மௌன உரு வரவில்லையா என்று சொல்லி ஒரு கேள்வி எல்லாருக்கும் எழுவது இயற்கை. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்னன்னு சொன்னால், கொழும்பிலே 75ஆம் ஆண்டு நான் படிப்பித்துக் கொண்டிருந்த படித்த இந்த கரிக்குலம் டெவலப்மெண்ட்லேயே பாடநூல் எழுத்தாளராக இருந்த பொழுது நான் டிப்ளோமாவுக்கு அப்ளை பண்ணி அந்நேரம் நாடக டிப்ளோமா தொடங்குவதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்படவில்லை. நான்
கல்வி டிப்ளோமாவை 75ஆம் ஆண்டு முடித்திருந்தேன். ம். ஆனபடியா 76ஆம் ஆண்டுக்கு எனக்கு அந்த எனக்கு அப்ளிகேஷனுக்கு போக முடியாம போச்சு. ஓ. போக முடியாம அதுதான் எனக்கு கிடைத்த ஒரு துர்ப்பாக்கியம். ஆனால் தர்மஜா கூட சொல்லியிருந்தாராம், கேள்விப்பட்டேன். இந்த வகுப்பில் மாணவனாக மௌனோருவும் வந்திருந்தால் இன்னொரு மரபை நாங்கள் இங்கே கற்றிருக்கலாம் என்று படித்திருக்கலாம் என்று சொன்னாராம் என்று சண்முகலிங்கமே என்னிடம் கூறியிருக்கிறார். தம்மஜாகுடைய மலவு நக்கிட்டே என்கின்ற அந்த கூத்து நாடகம் முக்கியமானது. அது ஏவிபியை பற்றிய நாடகம், ஏவிப்பினுடைய மரண வீடை பற்றிய நாடகம். அதை அவர்கள் போட விடவில்லை அரசாங்கம். பல்கலைக்கழகத்திலே போட்டார்கள். பார்வதி சித்ராவெல்லாம் அவங்க படித்து கொண்டிருந்தார்கள். எனக்கு சித்திரா தான் நான் கூட்டிக் கொண்டு போய் காட்டினா, மாணவி அப்போதும் பார்வதியும் மாணவி இறந்தவர்கள் எழுதுகிறார்கள். அதுதான் நாடகம். அந்த நாடகம் அந்த வெஸ்டர்ன் டைப்பை சொல்றது தியேட்டர் ஆஃப் குரூவல்டி, குரூர அரங்க பாணியில் தயாரிக்கப்பட்ட நாடகம். பிரம்மாதம். நான் அசந்து விட்டேன். அப்படியே நாடகத்தை நான் காணவில்லை. அவர் எங்கிருந்து எடுத்துக்கொண்டார் என்றால் அந்த நாடகத்தினுடைய உத்தியை தொயிலாட்டம், தொயில், கோம்பகங்காரியா அந்த சிங்கள மரபிலிருந்து எடுத்துக்கொண்டார். எனக்கு அது குருபதேசமாக இருந்தது. அவர் காட்டிய வழியில் தான் நான் பயணம் செய்ய ஆரம்பித்தேன். எங்களுடைய மரபிலிருந்து நான் நவீன நாடகங்களை உருவாக்க தொடங்கினேன். ஆனால் கொழும்பில் எனக்கு பலருடைய உறவுகள் கிடைத்தன. தம்மஜா கூட சித்திர இந்த ஹென்றி ஜெயசேனா போன்ற உறவுகள், சுகதபாலடி சில்வா, மூத்து கலபதி, இவங்கள் எல்லாம் எனக்கு ஒரு வகையில் நண்பர்களானார்கள் கொழும்பில் இருந்த போது. அந்த உறவு தான் என்னை செழுமைப்படுத்தியது. அந்த நாடக டிப்ளோமா கிடைக்காத அந்த செழுமையை அது தந்தது என்பதை நான் இங்கே கூறலாம் என்று நினைக்கின்றேன். இன்னொரு விஷயத்தை கூற வேணும். சண்முகலிங்கத்துக்கும் எனக்கு உள்ள உறவு பற்றி. தாரா இங்கே வந்திருப்பாவோ தெரியாது, சமூகத்தினுடைய கடைசி மகள். அவள் நாங்கள் தாரான்னு தான் சொல்லுவோம். அவள் தம்பி எண்ண மாட்டாள், நம்பி என்று தான் சொல்லுவாள். தங்கச்சி எண்ண மாட்டாள், நங்கச்சி என்று தான் சொல்லுவாள். தும்பி எண்ண மாட்டாள், நுங்கி என்று தான் சொல்லுவாள். தானா அவளுக்கு நூனா வாய்க்குள்ள வராது. அப்ப நாங்கள் பாடி பண்றேன், நீ தாரா இல்லை நோரான்னு சொல்லி. அவள் பெருக்காள். அவளுக்கு இப்ப நிச்சயமா அவளுக்கு இப்ப 40 வயது 30 வயது இருப்பாள். அந்த ஐபிகே டைமில் நாங்கள் எல்லாரும் நெருக்கப்பட்டு அந்த நான் அப்போ சித்ரா நாட்டில் இல்லை, நானும் மாமியும் மகனும் போய் சிக்கப்பட்டு கொண்டோம். பாக்கியலட்சுமி வீட்டில் நல்லூரில் ஆமி வந்து கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு பஸ் புறப்பட்டது. அந்த பஸ்ஸிலே நான் ஏற சென்றதுக்கு முடிவெடுத்து விட்டேன். நானும் மகனையும் கூட்டிக் கொண்டு கொழும்புக்கு வருவதற்கு சண்முகலிங்கம் என்னிடம் தாராவை கையில் தந்தேன். உங்களிடம் என் மகளை ஒப்படைக்கிறேன், இவளை கூட்டிக் கொண்டு போய் நீர்கொழும்பில் இருக்கிற என் அண்ணன் வீட்டில் சேர்த்து விடுங்கள் என்று சொல்லி நான் தாராவையும் என்னுடைய மகனையும் கூட்டிக் கொண்டு செய்த அந்த பிரயாணம் திகில் பிரயாணம். அது தாராவுக்கு தெரியும். கம் என்று இருப்பார் பேசாம. குண்டுக்கு விழுந்தது. குண்டுக்குள்ளால் தப்பி வந்தோம். நான் எதுக்குள்ளா வரணும்னு சொன்னால் பூநகரிக்குள்ளால வர வேணும். பூநகரி படகுல வரக்குள்ள இந்த பூநகரி பாலத்துல குண்டு விழுகுது. தாராவும் நானும் பக்கத்துல இருக்கிறோம். தாரா அப்படி ஒரு மகளை என்னிடம் நம்பி ஒப்படைத்த உறவு தான் எனக்கும் சண்முகலிங்கத்துக்கும் உள்ள உறவு. இப்படி பல விஷயங்களை சொல்லலாம். நன்றி பார்வதி, எனக்கு ஒரு 5 நிமிடம் கூட தந்ததற்கு. நன்றி. உங்கள் அனைவருக்கும் நன்றி. இவ்வளவு நேரம் இதை கேட்டு பலரும் பல விஷயங்களை, அதாவது சிலருக்கு சில விஷயங்கள் புதுசாக இருக்கும். ஆனால் இந்த ஒரு நெருக்கடியான காலகட்டத்திலே வாழ்ந்த எங்களுடைய அருமையான இந்த சண்முகலிங்கம் மாஸ்டரை நாங்கள் எல்லோரும் நினைவு கூறுகின்றோம். அவர் வந்து எங்கள் மண்ணுக்காக அங்கேயே மக்களுடன் இணைந்து வாழ்ந்த ஒரு மனிதர். அவருடைய ஆன்ம சாந்தி எங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல ஒரு புதுவிதமான ஒரு உணர்வை எங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கின்றது. இப்பொழுது நாங்கள் பேசிய இந்த பேச்சுக்கள் அவருடைய மாணவர்கள் இது பற்றிய விடயங்களை
தொடர்ச்சியாக எங்களுடைய இனத்துக்காக செய்து அவருடைய வழியிலே எங்கள் மக்களுடைய ஈடேற்றத்துக்காக, மக்களுடைய முன்னேற்றத்துக்காக, வாழ்க்கைக்காக செலவிட்டு வாழ்வார்கள் என்று ஒரு கேட்டுக்கொண்டு இந்த அருமையான நிகழ்வை மிக குறுகிய காலத்திலே கேட்ட உடனேயே மௌனகுரு அதனை ஓமுன்னு சொன்னார். தாசி எஸ்ஐ எனக்கு பிடிக்க முடியவில்லை, ஐயா இங்கே இருக்கவில்லை. மாலினியை நான் கேட்டேன், மாலினியும் ஒரு பேச்சு பேசவில்லை, ஓமுன்னு சொல்லிவிட்டார். ஆகவே இந்த நிகழ்ச்சி ஒரு பூரணமான ஒரு நிகழ்ச்சியாக நிகழ்ந்ததற்கு உங்கள் அனைவருக்கும் நான் நன்றி கூறிக்கொண்டு இதற்கு ஒத்துக்கொண்ட மௌனகுரு பேராசிரியர் மௌனகுரு, எங்களுடைய நாட்டிய தாரகை மாலினி ராசிங்கம் ஆகியோர் இங்கு வந்து எங்களுக்கு இவ்வளவு நேரம் எங்களுடைய குழந்தை மாசுரை பற்றிய பல வர்ணனைகளை கூறியதற்காக நன்றி கூறி உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வணக்கம். மிஸ். வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. Thank you. தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். வாழ்க வளத்துடன். ஆய். ஆய். உங்களை சித்ரா எழுப்பி விட்டதுக்கு சித்ராக்கு நன்றி கூறணும். ஓகே மிஸ். ஆமாம். தேங்க்யூ சார்.